Hello students, welcome to your channel, The 100 Learning Together. So, நான் ஹாஷிகா, நான் உங்களுக்கு physics and chemistry சொல்லி கொடுக்க போறேன். So, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு நம்புறேன். So, நமக்கு next என்ன எக்ஸாம்? சயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. So, physics and chemistryல நம்ம revision series பார்க்க போறோம். So, physicsலயும் chemistryலயும் நம்ம sums எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு செஷன்ல நான் important 7 marks டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகேவா? இருக்கிறதுலயே நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதையே பிரீஃபா இருக்கிற क्वेश्चंस எல்லாமே நான் உங்களுக்கு ஈஸியா ஷார்ட் நோட்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அது ஒன் ஃபுல் 7 மார்க்ஸ் ஆகும் கேட்கலாம், இல்ல ஸ்பிளிட் பண்ணியும் கேட்கலாம். சோ ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चंस எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஓகேவா? நான் ரெண்டு செக்ஷனா இதை டிவைட் பண்ணியிருக்கேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்துட்டு first 3 யூனிட்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் பார்க்கலாம். ஒருவேளை இந்த क्वेश्चन ஃபுல்லா 7 மார்க்ஸ்க்கு வரலனாலும் கண்டிப்பா 2 மார்க்ஸ் and 4 மார்க்ஸ்ல இந்த क्वेश्चंस எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த क्वेश्चंस எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. அந்த மாதிரி இருக்க क्वेश्चंस தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். சோ நான் உங்களோட டைம் நிறைய வேஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம கடகடன்னு क्वेश्चंस எல்லாமே ஷார்ட்டா எப்படி எழுதணும்னு பாயிண்ட் பை பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வேற 2 மார்க்ஸ் கேட்டாலோ 4 மார்க்ஸ் கேட்டாலோ இல்ல கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்டாலும் இந்த கான்செப்ட்ல இருந்து வரும்போது உங்களால கண்டிப்பா அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 2 to 3 questions ஒரு சாப்டர்ல, சில சாப்டர்ஸ்ல 1 question தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 7 மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த செஷன்ல தரோ பண்ண போறோம். சாப்டர் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். அந்த சாப்டர்லயே இருக்கிறதுலயே நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பிரீஃபா இருக்கு, எப்படி எழுதணும்னு தெரியாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி questions எல்லாம் தான் நான் மெயினா உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, so hope you're all ready to learn something new and then you can be thorough. இதோட நம்ம வந்து இந்த questions எல்லாம் thorough பண்ணிடணும் இந்த செஷன்லயே. ஓகேவா? So we are starting with the first chapter, laws of motion. So laws of motionல நம்ம 7 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நம்ம டெக்ஸ்ட் புக்லயே இங்க தான் வந்து கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ உங்களுக்கும் டெரிவேஷன்ஸ் எல்லாம் நியூவா இருக்கும். சோ நான் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் இருக்கிற क्वेश्चंस எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ அதை எப்படி எழுதலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா எப்படி வந்துட்டு கொண்டு வர்றது, அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, சோ the first question that we're going to discuss is we're going to state Newton's second law and derive the expression. ஓகேவா? நம்ம அதோட ஃபார்முலாவை வந்துட்டு இன்னைக்கு derive பண்ண போறோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் question. இது ஃபுல்லா 7 மார்க்ஸ்க்கு வரலனாலும் இதோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 2 மார்க்ஸ்க்கு வரலாம். அதோட ஃபார்முலா நியூமெரிக்கல்ஸ்ல கேட்கலாம். சோ இந்த question as a whole வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? சோ அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, we are starting with the statement of Newton's second law. சோ இந்த பேராகிராஃப் பார்த்தனே ஐயோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு மேம் அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். அதை எப்படி ஈஸியா எழுதுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா the force. ஓகே, F na force தானே. So the force that's acting on a body, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது மேல நம்ம force apply பண்றோம் இல்லையா, அந்த force எப்படி இருக்கும்னா it is directly proportional. Okay, இந்த சைன் என்ன சொல்லும்? It is proportionality sign. ஓகேவா? சோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க போறோம். ஓகே, so the force that is applied on a body, it is directly proportional. எதுக்கு directly proportionalா இருக்கும்னா to the rate. ரேட்னா பிசிக்ஸ்ல, ஓகே, ரேட்னு ஒரு வேர்ட் வந்துச்சுனாலே பிசிக்ஸ்ல it means by time. ஓகேவா? by time ன்னு அர்த்தம். சோ இங்க it is directly proportional to rate of. ஓகேவா? ரேட்னா என்ன? by time. So the force is directly proportional to rate of and change of. ஓகேவா? சேஞ்ச் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா ஜெனரலா சேஞ்ச் எப்படி டெல்டான்னு டினோட் பண்ணுவாங்க ஆர் டின்னு கூட டினோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்படின்னு நம்ம டினோட் பண்ணா அதுக்கு பேரு சேஞ்ச். ஓகே, சோ force is directly proportional to rate of, டெல்டானா என்ன? சேஞ்ச் ஆஃப், பீனா என்ன? லீனியர் மொமெண்டம். சோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. சோ நம்ம ஃபார்முலால இருந்து டைரக்டா எழுதிக்கலாம். சோ ஃபோர்ஸ் இருக்கு, it is directly proportional to rate. ரேட்னா என்ன? by time. So rate of change, delta na change ன்னு அர்த்தம். So rate of change of linear momentum ன்னு சொல்றாங்க. இதுதான் நியூட்டன் செகண்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ லீனியர் மொமெண்டம்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி தானே.
அது வந்து எப்படி இருக்கும்னா அதோட டைரக்ஷன் நம்ம எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அதே டைரக்ஷன்ல தான் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டமும் நடக்கும்னு சொல்றாங்க. நான் இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா லீனியர் மொமெண்டமோட சேஞ்சும் இதே டைரக்ஷன்ல தான் நடக்கும். ஒருவேளை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டமும் அதே டைரக்ஷன்ல தான் நடக்கும்னு சொல்றாங்க. சோ this is பேசிக் தான். நம்ம எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அப்படிதான் சேஞ்சஸும் நடக்கும். இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஸ்டேட்மெண்ட். சோ அதை உட்காந்து மெமரைஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ நம்ம ஃபார்முலால வேர்ட் பை வேர்டா நம்ம எழுதிக்கலாம். சோ என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் the force. Okay, the force acting is directly proportional. அந்த சிம்பிளுக்கு பேர் directly proportional to எதுக்கு? Rate of by time na rate of delta na change of linear momentum. Okay va? And then என்ன சொன்ன இந்த change in momentum எந்த directionல நடக்கும்? force ஓட directionல தான் நடக்கும்னு சொல்றாங்க. இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட். சோ ஸ்டேட்மெண்ட் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற 3 லாஸ்லயே இந்த லால தான் நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. சோ ஃபார்முலா கிடைச்சாதான் நம்மளால ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் we can find amount of force. எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம்னு இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். So the second law statement வந்து tells us about the amount of force. இத வந்து law of force னு சொல்லலாம். Okay, so this is the statement. Hope the Newton's second law statement is clear. இந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணலாம்னு ஈஸியா ஒரு 4 ஸ்டெப்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay, so we are going to see the derivation of the formula. இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு क्वेश्चन கேட்பாங்க. Okay, so now we'll see the derivation. நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸோட மாஸ் வந்துட்டு m. ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல இருக்கு. நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனே என்ன ஆகும்? அது மூவ் ஆக ஆரம்பிக்கும் தானே. சோ இனிஷியலா வந்துட்டு மூவ் ஆகுது with an initial velocity u. So u is the initial velocity. So u is initial velocity. ஓகேவா? சோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸ் m, அது மூவ் ஆயிட்டு இருக்கு, அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு u. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னு என்ன ஆகுது? அதோட வெலாசிட்டி மாறுது. சோ இங்க vங்கிறது வந்துட்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, vங்கிறது வந்துட்டு ஃபைனல் வெலாசிட்டி. சோ இங்க என்ன ஆயிருக்கு? வெலாசிட்டி மாறி இருக்கு. எப்போ மாறி இருக்கு? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே மாறி இருக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் a simple example. ஒரு பாக்ஸ் இருக்கு, அது மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனே என்ன ஆகும்? அதோட வெலாசிட்டி மாறுது. சோ u இனிஷியல் வெலாசிட்டினு v வந்து ஃபைனல் வெலாசிட்டினு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம அதுக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் மொமெண்டம்கான ஃபார்முலா என்ன? p is equal to, so the linear momentum p is equal to product of mass and velocity. ஓகேவா? சோ நம்ம இனிஷியல் லீனியர் மொமெண்டம், ஃபைனல் லீனியர் மொமெண்டம் ரெண்டு இருக்கு. சோ அது ரெண்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சோ இனிஷியல் லீனியர் மொமெண்டமா pi ன்னு எடுத்துக்கிறேன், ஃபைனல் லீனியர் மொமெண்டமா pf ன்னு எடுத்துக்கிறேன். இனிஷியல் ஃபைனல். சோ இனிஷியல்னா மாஸ் மாறாது இல்லையா? மூவ் பண்ணும்போது அதோட மாஸ் மாறாது. இனிஷியல் வெலாசிட்டி என்ன? u. இங்க வந்துட்டு மாஸ் மாறல, ஃபைனல் வெலாசிட்டி வந்துட்டு v. So initial velocity, final velocity நமக்கு தெரியுது. The change in linear momentum எவ்வளவு மாறி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேஞ்ச்னா டெல்டா. நான் சொல்லியிருந்தேன், சேஞ்ச் நம்ம டெல்டா இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வச்சுதான் டினோட் பண்ணுவோம். So change in linear momentumனா என்ன பண்ணணும்? Final value minus initial value. ஓகேவா? So final value minus the initial value தான் நமக்கு எவ்வளோ சேஞ்ச் இருக்கு நமக்கு சொல்லும். ஓகே, அதை வந்து நம்ம இப்ப சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ m v minus m u, இதுதான் நமக்கு சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து அதுல இருந்து என்ன தெரிய வந்தது? நமக்கு வெலாசிட்டி மாறுது. சோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது நமக்கு லீனியர் மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். சோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபோர்ஸோட டெஃபினிஷன்ல இருந்து ஒரு ஃபார்முலா எழுதணும் தானே. அந்த ஃபார்முலாக்கு இப்போ நம்ம போக போறோம். சோ அந்த ஃபார்முலா என்ன? The force is directly proportional to the rate. Rate na enna? By time. So rate of change of linear momentum. இது நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கிடைச்ச ஒரு ஃபார்முலா. இங்க
இங்க டெல்டா பிக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், mv மைனஸ் mu சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ நமக்கு தெரியும் இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து டெல்டா பிக்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ சப்ஸ்டிடியூட் பண்ணா f is directly proportional to mv minus mu by t. ஓகேவா? m காமனா எடுத்துக்கலாமா? மாஸ் மாறாது தானே. சோ m காமனா வெளியில எடுத்துக்கலாம். சோ f is directly proportional to m v minus u by t. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்க ஒரு 4 ஸ்டெப்ஸ் எழுதிக்கிட்டாலே போதும். டைரக்டா வந்துட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இதுவும், அதுக்கப்புறம் இதை நம்ம டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ண இந்த எக்ஸ்பிரஷனும் நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் தீஸ் 2 ஸ்டெப்ஸ் ஆர் ஒன்லி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நமக்கு பிசிக்ஸ்ல எப்போதுமே ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் இருக்கு இல்லையா, இந்த சைனை ரிமூவ் பண்ணி ஈக்குவல் டு சைனை ஆட் பண்ணணும்னா அங்க ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை எடுத்து நான் ஈக்குவல் டு சைன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நாங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சோ இங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போற கான்ஸ்டன்ட் என்னன்னா k. ஓகேவா? சோ f is equal to போட்டா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். சோ அந்த கான்ஸ்டன்ட் இங்க k. சோ m into v minus u by t. ஓகேவா? இந்த k ஓட வேல்யூ வந்துட்டு 1. The value of k is 1. So நம்ம 1 ன்னு substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? f is equal to m into v minus u by t ன்னு கிடைக்கும். So this is one expression. So நமக்கு fourth ஒரு expression கிடைச்சிடுச்சு. இதை நம்ம இன்னுமே simplify பண்ணலாம். So எப்படி simplify பண்ணலாம்னா, acceleration என்ன? Acceleration rate of change of velocity ன்னு அர்த்தம். So acceleration என்ன? Rate of change of velocity. Rate na enna? By time. So change of velocity. So inga change in velocity nam eppadi eluduvom? Change nale final value minus initial value. So a is equal to v minus u by t. So in the expression la v minus u by t ku badila enna substitute pannalam? A nu substitute pannalam. So f is equal to ma. இதுதான் வந்துட்டு நமக்கு நியூட்டன் செகண்ட் லாக்கான எக்ஸ்பிரஷன். சோ நமக்கு இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து கிடைச்சிடுச்சு. ஓகே, சோ we found the statement. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு டெரிவேஷன் போட்டோம். சோ hope you understood this derivation. இதுல ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் ரிமூவ் பண்ணா கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்துட்டு இங்க k, அதோட வேல்யூ 1. ஓகேவா? சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். சோ நம்ம என்ன தெரியும், நமக்கு ஆக்ஸலரேஷன் என்ன 9th படிச்சிருக்கோம் இல்லையா, rate of change of velocity. So அது சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம்னா f is equal to ma ன்னு நமக்கு மெயின் ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருச்சு. So this is the main equation. ஓகேவா? இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. இந்த டெரிவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்னா நியூமரிக்கல்ஸ்ல கேட்பாங்க, இல்ல ஃபுல்லா 7 மார்க்ஸ்ல வரலாம். அப்படி இல்லைனாலும் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, now we'll move on to the second question. ஓகேவா? சோ செகண்ட் क्वेश्चन ஒரு டெரிவேஷன் தான். ஓகேவா? நம்ம ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் law of conservation of linear momentum. ஓகேவா? சோ நம்ம law of conservation of linear momentum ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது ப்ரூவும் பண்ண போறோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணும் இல்ல, பிசிக்ஸ்ல வந்துட்டு கன்சர்வேஷன்னா, ஓகே, கன்சர்வேஷன்னா என்ன மீனிங்னா நோ சேஞ்ச்னு அர்த்தம். கன்சர்வேஷன்னா என்ன? நோ சேஞ்ச்னு அர்த்தம். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்றாங்க, லீனியர் மொமெண்டம் மாறல. எப்போ லீனியர் மொமெண்டம் மாறாது? எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலனா லீனியர் மொமெண்டம் மாறாதுன்னு சொல்றாங்க. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் இல்லைன்னா நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இத மட்டும் தான் நமக்கு தெரியணும். எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலன்னா லீனியர் மொமெண்டம் மாறாது. அது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கோ அதே வெலாசிட்டில தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலா புஷ் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, அதோட வெலாசிட்டி மாறுது, லீனியர் மொமெண்டம் மாறுது. ஓகே, so this is the statement. When there is no external force, there is no change in linear momentum. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? so இதுதான் statement. When there is no change in the linear momentum,
of a body. There's no change in the linear momentum of a body in a system as long as no external force acts on them. So external ஒரு force அது மேல படுற வரைக்குமே அதோட linear momentum மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு small example மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். So இந்த diagram பாத்தீங்கன்னா this is called Newton's cradle. ஓகேவா? இது வந்துட்டு Newton's cradle. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நான் ஒரு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாப் இருக்குல்ல, இந்த மாதிரி கட்டி இருக்காங்க தானே. சோ ஒரு பாப் இப்படி மூவ் பண்ணிருக்காங்கல்ல, இந்த பாப் வந்து இங்க போய் படும்போது என்ன ஆகும்னா அது ஒன்னொன்னா ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸர்ட் பண்ணும். அப்படி எக்ஸர்ட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா இந்த லாஸ்ட் பாப் வந்து மூவ் ஆகும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகும். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம அப்படியே விட்டோம்னா அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது? If there is no external force, there is no change in linear momentum. So இது வந்து ஒரு simple example for conservation of linear momentum. இதையே one bobக்கு பதிலா ரெண்டு பாபையும் நம்ம மூவ் பண்ணா என்ன ஆகும்? இந்த பக்கமும் ரெண்டு பாப் மூவ் ஆகும், ரெண்டுமே equal distanceக்கு மூவ் ஆகும். ஓகேவா? So if you find any videos பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் Newton's cradle. So அது ரெண்டுமே equal distanceக்கு தான் மூவ் ஆகும் when there is no external force. So இதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஒரு ஸ்மால் எக்ஸ்பிரஷன் வச்சு ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, சோ லெட்ஸ் see the expression. சோ ஒரு ரெண்டு பால் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இத பால் A னும் இத பால் B னும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பால் A ஓட மாஸ் வந்துட்டு m1, பால் B ஓட மாஸ் வந்துட்டு m2. அது இனிஷியலா மூவ் ஆயிட்டு இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி u1 u2ன்னு எடுத்துக்கலாம். இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கொலாய்ட் ஆகுது. சோ கொலாய்ட்னா என்ன? ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்குது. சோ இடிக்கும் போது என்ன நடக்கும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபோர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? சோ என்ன பண்ணும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது மேல ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட் இது மேல ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல் எல்லாம் ஸ்கோர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பேரும் ஓடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிப்பாங்க தானே. ஒரு பர்சனும் ஒரு தின் பர்சனும் இடிச்சா என்ன ஆகும்? ரெண்டு பேரும் இடிச்சதுக்கு அப்புறம் தின் பர்சன் தூரமா போய் விழுந்துருவான், ஃபேட் பர்சன் அங்கேயே நின்னுடுவாங்க தானே. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா ஃபேட் பர்சன் அவர் மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாரு. தின் பர்சன் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஃபேட் பர்சன் அப்படியே நின்னுட்டாரு. ஆனா இந்த ஃபேட் பர்சன் தின் பர்சன் மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம், அதனால அவர் போய் அந்த பக்கம் விழுந்துட்டாரு இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? ஒரு ரெண்டு பால் இருக்கு. சோ ரெண்டுமே மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இனிஷியலா ஒரு வெலாசிட்டில மூவ் ஆகுது. இப்ப ரெண்டுமே இடிக்குது. சோ இடிக்கும் போது என்ன ஆகும்? ஒன்னொன்னு ஃபோர்ஸை வந்துட்டு ஒண்ணுக்கு மேல எக்ஸர்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த u1 இனிஷியல் வெலாசிட்டி வந்து u2 விட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது கொஞ்சம் ஃபாஸ்டா வருது, இது கொஞ்சம் ஸ்லோவா வருது. சோ இடிக்கும் போது என்ன ஆகுது? ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. சோ இடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் மூவ் பண்ணுவாங்க தானே. அப்படி மூவ் பண்ணும்போது அவங்களோட வெலாசிட்டி எல்லாம் மாறி இருக்கு. சோ அந்த வெலாசிட்டியை நம்ம ஃபைனல் வெலாசிட்டி v1 v2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இனிஷியல் வெலாசிட்டி u1 u2, u1 u2 விட ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, சோ u1 இஸ் லைக் a fat person வெச்சுக்கலாம். சோ ரெண்டு பேரும் இடிக்கிறாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி மறுபடியும் மூவ் பண்ணுவாங்க. சோ அப்போ மூவ் பண்ற வெலாசிட்டி வந்துட்டு v1 v2. ஓகேவா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கொலிஷனுக்கு முன்னாடியும் கொலிஷனுக்கு அப்புறமும் அவங்களோட லீனியர் மொமெண்டம் வந்துட்டு மாறாம இருக்கா, அததான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ we'll see how is the linear momentum, மாறுதா இல்ல மாறாம இருக்கான்னு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு the change in linear momentum எழுதிக்கலாம். So change in linear momentum for the first body, Aங்கிற பாடிக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அத delta p1 ன்னு எழுதிக்கலாம். So the general formula for linear momentum என்ன? mv. ஓகேவா? so change in linear momentum வந்துட்டு இங்க வந்து m1 v1 minus u1 ன்னு இருக்கும். எப்போதுமே change வந்துட்டு final value minus initial value தான் இருக்கும். so first objectக்கு எழுதிட்டோம். இப்போ second objectக்கும் நம்ம எழுதிக்கலாம். so அதோட mass m2. ஓகே, so final velocity v2, initial velocity வந்துட்டு u2. so இதுதான் வந்துட்டு நமக்கு change in linear momentum. so ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்கும் போது என்ன ஆகுது? force வந்துட்டு exert ஆகுது இல்லையா? so நம்ம இப்போ force வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். so the force of the body A
சோ பாடியே வந்து என்ன பண்ணும், பாடி பி மேல ஒரு ஃபோர்ஸ வந்து அப்ளை பண்ணுது இல்லையா, பி மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. சோ நமக்கு ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதுதான் நமக்கு ஜெனரல் ஃபார்முலா. சோ பாடி பி மேல ஏ ஒரு ஃபோர்ஸ கொடுக்குது, ஏ மேல பி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத போறோம். சோ இங்க சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆன் செகண்ட் பாடி. சோ m2 into v2 minus u2 by t ன்னு இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ஸ் fb அது என்ன பண்ணும், a மேல தான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, அதோட மாஸ் m1, change in velocity v1 minus u1 by t. ஓகேவா? சோ இது நமக்கு சிம்பிளாவே கிடைச்சிருச்சு. ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருந்து சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் எழுதணும், ஃபோர்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சோ FPA-க்கு ஏன் நான் செகண்ட் பாடி எழுதியிருக்கேன், ஏன்னா A வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, B வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, ரெண்டு பேரும் இடிக்கிறாங்க, அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். சோ என்ன ஆச்சு, வந்து இடிக்கிறது action. For every action there is an equal opposite reaction. So வந்து இடிச்சோன்னா என்ன, இப்படி விழுந்துருவாங்க தானே. So இது action, இப்படி போறது வந்து reaction. So according to Newton's third law என்ன, for every action there is equal but opposite reaction. இப்படி இடிச்சாங்க, இப்படி விழறாங்க. So there's an equal and opposite reaction. Okay, for every action there's an equal and opposite reaction. So இப்போ நம்ம substitute பண்ணா வேலையே முடிஞ்சிச்சு, நமக்கு எக்ஸ்பிரஷனே முடிஞ்சிடும். So we'll substitute m2 v2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம், m2 into v2, இது m2 into v2, m2 into u2. இங்கேயும் நம்ம இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபைடா இருக்கும். So m2 v2 minus m2 u2 divided by t is equal to m1 v1 minus m1 u1 by t. ரெண்டு சைடுமே டைம் சேமா தானே இருக்கும், ரெண்டு ஆப்ஜெக்ட்மே ஒரே டைம்ல தான் மூவ் ஆச்சு, இடிச்சது, விழுந்தது. சோ dt கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷனை இப்ப நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படி, u டர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் v டர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க நமக்கு ஒரு மைனஸ் இருக்கு, இங்க நமக்கு ஒரு மைனஸ் இருக்கு, ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். m2 v2 minus m2 u2 is equal to minus m1 v1 and then minus into minus plus ஆயிடும், plus m1 u1. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், u1 டர்ம்ஸ் ஒட்டுக்காவும் v1 டர்ம்ஸ் ஒட்டுக்காவும் நம்ம கொண்டு வர போறோம். சோ கொண்டு வந்தா இங்க v2 இருக்கு இல்லையா, m2 v2. சோ மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் m1 v1. So that is equal to m1 u1. இந்த minus equal to sign cross பண்ணிச்சுன்னா நமக்கு plus ஆயிடும் m2 u2. So this is the final equation. இந்த equation வந்து நம்ம என்ன conclude பண்ணலாம்னா, before collisionum after collisionum the linear momentum ஓட sum வந்துட்டு ஈக்குவலா இருக்கு, மாறல. So we proved law of conservation of linear momentum. என்ன சொல்றாங்க, external force இல்ல, அப்ப linear momentum மாறாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நமக்கு இங்கேயுமே மாறல. ஓகே, so this is the expression. நம்ம first என்ன பண்ணோம், ஒரு simple example எடுத்துக்கிட்டோம். அந்த எக்ஸாம்பிள் என்ன ஆச்சு, ரெண்டுமே மூவ் ஆகுது, இடிக்கிறாங்க, then மறுபடியும் மூவ் ஆகுறாங்க. so initial and final velocity மாறுறதுனால change in velocity, அதுக்கு வந்து linear momentum expression எழுதிட்டோம், forceல substitute பண்ணிட்டோம். According to Newton's third law, for every action there is an equal but opposite reaction. So opposite reaction னால நம்ம negative sign introduce பண்ணி அதை substitute பண்ணோம். t cancel ஆயிடுச்சு, u terms எல்லாம் ஒட்டுக்கா கொண்டு வந்தோம், v terms எல்லாம் ஒட்டுக்கா கொண்டு வந்தோம், அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதிட்டோம். So இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்றோம், the final statement என்னன்னா, in the absence of an external force, no external force na என்ன ஆகும், no change in linear momentum. இங்க பாத்தீங்கன்னா the sum of the momentum, okay, the sum of the momentum after collision, sum of the momentum after the collision is equal to the sum of the collision, the sum of the momentum after collision is equal to the sum of the momentum, okay, before collision ன்னு சொல்றாங்க.
சோ கொலிஷனுக்கு முன்னாடியும் கொலிஷனுக்கு அப்புறமும் the momentum வந்துட்டு சேமா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு law of conservation of linear momentum. Okay, so hope you understood the second derivation. Step by step சொல்லிருக்கேன். நீங்க டைரக்டாவே ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன் எழுதலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா டைரக்டா இங்க கொடுத்திருப்பாங்க. சோ டைரக்டா இந்த எக்ஸ்பிரஷன் தான் எழுதியிருப்பாங்க. இந்த எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ யூ வில் ஹேவ் an ஐடியா. டெரிவேஷன் எப்போதுமே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. அப்போ கிளியராகவும் இருக்கும், ஃபுல் மார்க்ஸ் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அன்லெஸ் யூ வெரி மச் கான்ஃபிடென்ட் டோன்ட் ஸ்கிப் ஸ்டெப்ஸ். ஓகேவா, மெமரைஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதினாலே நமக்கு டெரிவேஷன் எல்லாம் ஈஸியா எழுதிடலாம். டைமே எடுக்காது. எப்போதுமே டெரிவேஷன் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஏன்னா தியரி பேஜா எழுதுறதுக்கு விட இந்த டெரிவேஷன் எழுதுனா நம்ம ஈஸியா மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணிடலாம், டைமும் ரொம்ப கம்மியா தான் எடுக்கும். ஓகே, so now we'll discuss another one question in this chapter. Okay, இன்னும் ஒரு question discuss பண்ணலாம். That is rocket propulsion. ஓகேவா, so rocket propulsion வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா the first point. நான் இங்க உங்களுக்காக எழுதுன இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா, so rocket propulsion வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, அது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவையும் and then law of conservation of linear momentum ரெண்டையும் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, it is based on Newton's third law and law of conservation of linear momentum. P na linear momentum. Okay ba, what is Newton's third law? For every action there's an equivalent opposite reaction. Okay ba, அதுதான் வந்துட்டு Newton's third law. law of conservation of linear momentum என்ன சொல்லுது? இப்போதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா லீனியர் மொமெண்டம் மாறாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா லீனியர் மொமெண்டம் மாறாது. இத ரெண்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷனை பத்தி படிக்க போறோம். ஓகேவா, so this is the basic. so first paragraph நீங்க என்ன எழுதணும்? it is based on Newton's third law and law of conservation of linear momentum. இதுதான் first point. ஓகேவா, next point எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ராக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இல்ல ஏதாவது வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரன் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபியூவல் வேணும். ஓகேவா, சோ ராக்கெட்க்கும் வந்துட்டு ஃபியூவல் வேணும். சோ அந்த ஃபியூவல் வந்துட்டு சாலிடாவும் இருக்கலாம் இல்லைன்னா லிக்விடாவும் இருக்கலாம். அது வந்து டேங்க்ல வந்துட்டு ஃபில் பண்ணிருப்பாங்க. ஓகே, so we have a rocket. so rocketல வந்து tankல வந்து fuel fill பண்ணிருப்பாங்க. it can be solid fuel or liquid fuel. ஓகேவா, so இது tankல வந்து இருக்கு. next என்ன ஆகும்னா இப்போ ராக்கெட் வந்து ஃபயர் பண்ணும்போது when it is ignited, so இங்க igniter இருக்குதானே, so அதை வந்து ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா fuel வந்து burn ஆகும். ஃபயர் பண்ணோன்னு என்ன ஆகும்? fuel வந்து burn ஆக ஆரம்பிக்கும். ஓகே, so ஃபயர் பண்ணோன்னு fuel வந்து burn ஆகும். so burn ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? வேப்பர் வெளியில வரும் தானே, hot gas வந்துட்டு வெளியில வரும். ஓகே, hot gas வந்துட்டு வெளியில வரும். first point என்ன பார்த்தோம்? it is based on Newton's third law and law of conservation of linear momentum. என்ன வெஹிக்கிளா இருந்தாலும் ஓடுறதுக்கு fuel வேணும். so tankல fuel இருக்கு. அது நம்ம ignite பண்ணோம்னா burn பண்ணோம்னா என்ன ஆகும்? அது burn ஆகி it will give out hot gases. ஓகேவா, இந்த hot gas வந்துட்டு it will come out through the nozzle. ஓகேவா, so hot gas வந்துட்டு இந்த nozzle இருக்கு இல்லையா, இந்த nozzle வழியா வெளியில வருது. and it comes in a great speed. ரொம்ப ஃபாஸ்டா வெளியில வருதுன்னு சொல்றாங்க. it comes in a great speed. okay, so hot gasலாம் வந்து nozzle இருந்து எப்படி வெளியில வருது? நமக்கு வந்துட்டு கிரேட் ஸ்பீட்ல ஒரு சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபாஸ்டா நடந்து கிரேட்டர் ஸ்பீட்ல வெளியில வருது. அதுதான் நமக்கு ஆக்ஷன். சோ இங்க வந்து நமக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு. சோ கீழே வழியா ஒரு ஆக்ஷன் இருக்கு. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal but opposite reaction. சோ கீழே ஆக்ஷன் நடந்துச்சுன்னா ரியாக்ஷன் நமக்கு மேல வரணும். சோ இங்க ரியாக்ஷன் எங்க நடக்கும்னா இந்த கம்பஷன் சேம்பர்ல தான் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா, சோ நமக்கு நாசில்ல வந்துட்டு ஆக்ஷன் நடக்குது, நாசில்ல வந்துட்டு ஆக்ஷன் நடக்குது, கம்பஷன் சேம்பர்ல வந்துட்டு ரியாக்ஷன் நடக்குது. அதனாலதான் ராக்கெட் வந்து மேல மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ திஸ் இஸ் தி சிம்பிள் ஒர்க்கிங் ஆஃப் தி ராக்கெட். ஓகே, அது எதை பேஸ் பண்ணி இருக்கு?
உள்ள என்ன நடக்குது, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? அது மூவ் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? that is an action. So hot air வந்துட்டு ஸ்பீடா கீழே வரும்போது அது ஆக்ஷன். அதுக்கு ஈக்குவலா கம்பஷன் சேம்பர்ல. ஓகே, so the action will take place in the nozzle. Okay, nozzle வந்து hot gases வெளியில வரும்போது நமக்கு அதுதான் ஆக்ஷனா இருக்கு. ரியாக்ஷன் எங்க நடக்கும்னா கம்பஷன் சேம்பர்ல ரியாக்ஷன் நடக்கும். ரியாக்ஷன் வந்துட்டு கம்பஷன் சேம்பர்ல வந்துட்டு நடக்குது. அதனாலதான் ராக்கெட் வந்து மேல போகுது. ஓகே, சோ இப்ப ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லா மேல போயிடுச்சு. ஆக்ஷன் ரியாக்ஷன் நடந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? இப்ப அது மூவ் ஆகும் போது என்ன நடக்கும் அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ when the rocket is in motion, ஓகேவா, ராக்கெட் வந்துட்டு இப்போ மூவ் ஆகுது, மேல போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? ஃபியூவலை யூஸ் பண்ணிட்டே இருக்கும் தானே. நம்ம ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? பெட்ரோல் வந்துட்டு கம்மி ஆயிட்டே தானே இருக்கும். அதே மாதிரி ராக்கெட் மேல போக போக என்ன ஆகும்? அதோட ஃபியூவல் ரெடியூஸ் ஆகும். ஸோ when the rocket is moving, the fuel reduces. ஸோ ஃபியூவல் ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதோட மாஸ் வந்துட்டு கம்மி ஆகுது. ஆமா தானே? அதோட ஃபியூவல் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச மாதிரி கம்மியான ஃபியூவல் எல்லாம் இருக்காது. ஒரு ஹியூஜ் டேங்க்ஸ்ல ஃபியூவல் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபியூவல் ரெடியூஸ் ஆக ஆக என்ன ஆகும்? அதோட மாஸ் கம்மி ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸே நம்ம அப்ளை பண்ணல. ஓகே, நம்ம எக்ஸ்டர்னலா எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல. ஆக்ஷன் ரியாக்ஷன்ல அந்த ராக்கெட் போயிடுச்சு. அந்த ஃபியூவலை வச்சு மூவ் ஆயிட்டே இருக்கு. அது போக போக என்ன ஆகுது? அதோட மாஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா as height increases, height increase ஆக ஆக, அதாவது altitude வந்து ஜாஸ்தி ஆக ஆக, ஓகே, மேல போக போக ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு மாஸ் வந்துட்டு கம்மி ஆயிட்டே இருக்கு. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹைட் மேல போக போக மாஸ் கம்மி ஆயிட்டே இருக்கு. ஓகே, as the height is increasing, the mass is reducing. மாஸ் வந்துட்டு நமக்கு கம்மி ஆயிட்டே வருது. So force, no external force. So no external force is applied. External force apply ஆகலைன்னா என்ன ஆகும்? No change in linear momentum. இது நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலைன்னா லீனியர் மொமெண்டம் மாறாது. இது நமக்கு தெரியும் இல்லையா? சோ என்ன நடக்குதுன்னா மேல போக போக மாஸ் கம்மியாக ஆக வெலாசிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சி, லீனியர் மொமெண்டம் வந்துட்டு மாஸ் இன்டு வெலாசிட்டி, இது நமக்கு தெரியும். லீனியர் மொமெண்டம் மாறல. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வேல்யூவை 20 எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ மாறல. ஓகேவா? இனிஷியலா மாஸ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 10 எடுத்துக்கலாம். இனிஷியலா மாஸ் 10 இருந்துச்சு. அப்போ அதோட வெலாசிட்டி 2 இருக்குமா? மேல போக போக என்னாச்சு? மாஸ் கம்மி ஆயிட்டே இருக்கு. சோ இப்போ மாஸ் 5 கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க நமக்கு 20 தான். லீனியர் மொமெண்டம் மாறல. அப்போ என்ன ஆகுது? மாஸ் கம்மியாக ஆக வெலாசிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சோ the velocity is increasing. இன்னும் மேல போக போக என்ன ஆகும்? இன்னுமே நமக்கு கம்மி ஆகும். மாஸ் 1 ஆயிடுச்சு. வெலாசிட்டி என்ன ஆகும்? ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, சோ திஸ் இஸ் தி கான்செப்ட். மேல போக போக ஃபியூவலை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால மாஸ் கம்மி ஆயிடுது. மாஸ் கம்மியானா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகும்னா, so this is just for your understanding. ஓகே, இது வந்துட்டு உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்து மாஸ் வந்துட்டு கம்மி ஆகும்போது வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா at one point velocity வந்துட்டு ஒரு maximum value, ஒரு value reach ஆகும்போது it will escape from the gravitational pull of the earth, from the earth's gravitational pull. அது velocity ஜாஸ்தி ஆகி one pointல என்ன ஆகும்னா earthோட gravitational pull இருந்து escape ஆயிடும். It escapes from the earth's gravitational pull. அந்த velocity தான் escape velocity ன்னு சொல்றாங்க. அந்த வெலாசிட்டியை வந்துட்டு எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வெலாசிட்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபியூவல் இல்லாமே
அங்க ஸ்பேஸ்க்குள்ள போய் அங்க இருக்கிற கிராவிடேஷனல் புல்ல வந்து அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எர்த்ல இருந்து அது எஸ்கேப் ஆகி மேல ஸ்பேஸ்க்கு போயிடும் சொல்றாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் தி ராக்கெட் ப்ரொபல்ஷன். சோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண, law of conservation of linear momentum இங்க எப்படி அப்ளை பண்ணோம் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, so hope you understood this question. so இதோட laws of motion ஓட important concept ஒரு half chapter நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்க இருந்து 2 marks கேட்டாலோ இல்ல 4 marks கேட்டாலோ இது ஃபுல்லா 7 marks கேட்டாலும் நீங்க கான்ஃபிடென்ட்டா அட்டெம்ப்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினாலே you can score full marks. okay, so hope you understood laws of motion chapter. இங்கெல்லாம் டெரிவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. போக போக நமக்கு டெரிவேஷன்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம்? யூனிட் 2 ஆப்டிக்ஸ். ஓகேவா, சோ ஆப்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து ரே டயக்ராம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா, சோ நமக்கு கான்வெக்ஸ்ல 6 ரே டயக்ராம்ஸ், கான்கேவ்ல 2 ரே டயக்ராம்ஸ் இருக்கா, அது டிரா பண்றதுக்கான ரூல்ஸ் இருக்கு தானே. இத மட்டும் டயக்ராம்ஸை மட்டும் ஒரு 10 minutes எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பா ஒரு क्वेश्चन ரே டயக்ராம் இருக்கும். ஓகேவா, இந்த சாப்டர்லயே கொஞ்சம் இம்பார்ட்டன்டான क्वेश्चन தியரி क्वेश्चन நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். 1 mark தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த half of the chapter diagrams மட்டும் தான் இருக்கு. சோ diagrams எல்லாம் பிராக்டிஸ் பண்ணாலே half of the chapter is over. so the next halfல இருக்கிற அந்த டிஃபெக்ட்ஸ், ஐ டிஃபெக்ட்ஸ் பத்தி அதோட டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு வந்து டீடைலா பார்க்க போறோம். so we going to see the difference between myopia and hypermetropia. நான் மயோபியாவை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஹைப்பர்மெட்ரோபியா தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நிறைய பிக்சர்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் எழுதுறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா, சோ நான் பாயிண்ட் பை பாயிண்டா ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான், ஆனா டீடைலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தரோ ஆயிடும். ஓகேவா, சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ அதனால தான் இந்த क्वेश्चन சூஸ் பண்ணேன். இத தவிர டயகிராம்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் பிராக்டிஸ் தி டயகிராம்ஸ். ஓகேவா, அந்த 8 டயகிராம்ஸ் கண்டிப்பா ஒரு டயகிராம் வரும். 10 minutes டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, சோ மயோபியா. சோ மயோபியானா என்னன்னா ஷார்ட் சைட்டட்னஸ். சோ ஷார்ட் சைட்டட்னஸ்னா என்னன்னா கிட்ட இருக்கிறது தெளிவா தெரியும், தூரமா இருக்கிறது பிளர்டா இருக்கும். சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இமேஜ். சோ எனக்குமே இந்த ப்ராப்ளம் தான். ஐ ஹேவ் மயோபியா. சோ நான் கொஞ்சம் டாலா இருக்குன்னா, சோ ஜென்ரலாவே நான் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்கார வைப்பாங்க. சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து போர்டை பார்த்தா எனக்கு போர்டே எதுவுமே தெரியல, இந்த மாதிரி பிளர்டா இருக்கும். ஓகேவா, இங்க எழுதியிருக்காங்க இல்லையா மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா, சோ மேக்ஸ் ஃபார்முலாஸ் தெரியும், ஆனா அது கொஞ்சம் பிளர்டா இருக்கும். சோ ஷார்ட் சைட்னா என்ன, க்ளோஸரா இருக்கிற ஆப்ஜெக்ட் தெளிவா தெரியும், தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட் பிளர்டா தெரியும். அதுதான் வந்துட்டு மயோபியா. ஓகே, சோ திஸ் இஸ் தி மெயின் பாயிண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம எழுதிக்கணும். சோ ஷார்ட் சைட்னா வந்துட்டு நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியரா இருக்கும். ஓகே, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியரா இருக்கும். மயோபியாவை தரோவா படிச்சீங்கன்னா ஹைப்பர்மெட்ரோபியா ஜஸ்ட் தி ஆப்போசிட். ஓகே, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியரா இருக்கும், far away objects வந்துட்டு blurred இருக்கும். okay, it will be blurred. இதுதான் வந்துட்டு ஷார்ட் சைட்டுக்கான அர்த்தம். this is the main statement. first point myopia னு எழுதிடுங்க. ஷார்ட் சைட், nearby object clear, far away object blurred. ஓகேவா, this is the first point. இங்க வந்துட்டு ரெட்டினால இமேஜ் வந்துட்டு நமக்கு எப்போதுமே ரெட்டினால ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நமக்கு தெளிவா தெரியும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இமேஜ் வந்து front of the retina form ஆகுது. this is the second point. ஓகேவா, image is formed front of the retina. ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, front of the retina தான் நமக்கு இமேஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, அதனால தான் பிளர்டா இருக்கு. so this is the first part. okay, what is myopia அதை எழுதி இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, front of the retina. what is the reason ன்னு பார்க்கலாம். okay, so the reason இங்க நார்மல் ஐ இருக்கு, மயோபிக் ஐ இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐ பாலே லென்த்தன் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, see this distance, see this distance என்ன ஆயிருக்கு, நமக்கு ஐபாலே பெருசா இருக்கு. so the reason for myopia is lengthening of eyeball. reason என்ன, lengthening of eyeball தான் நமக்கு reason. மயோபியாக்கு இதுதான் reason. okay, first what is myopia னு எழுதிட்டோம். now what is the reason, lengthening of myopia, sorry, lengthening of eyeball. okay, இப்போ eyeball lengthen ஆயிடுச்சு, இதனால என்ன நடக்குது அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஐ லென்ஸ் இருக்கு இல்லையா,
அதுக்கும் ரெட்டினாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நமக்கு ஐ லென்ஸ், இது வந்துட்டு ஐ லென்ஸ். ஓகேவா, இதுதான் நமக்கு ரெட்டினா. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் eyeball, distance between the eye lens and retina increases. So அது increase ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஃபோக்கல் லென்த் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா லென்ஸ் மாறல தானே, நம்ம கண்ணுக்குள்ள ஒரு லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸ் மாறல, அதோட ஃபோக்கல் லென்த் வந்து இந்த ஐபால் பெருசாயிடுச்சு. ஸோ என்ன ஆகுது, அந்த ஃபோக்கல் லென்த் கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் நமக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு it's formed front of the retina. This is the reason. Formed in front of the retina. Okay, that's all. Myopia, short sight. Closer object clear, far away object blurred ஆயிருக்கு. ஓகேவா, இது எதனால ஐபால் லென்த்தன் ஆயிடுச்சு. ஸோ பெருசாலும் என்ன ஆச்சு, ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால ஃபோக்கல் லென்த் நமக்கு கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் இமேஜ் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா நமக்கு ஃபார்ம் ஆகுது. சோ எப்படி கரெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போடணும். ஸ்பெக்ஸ் போட்டாதான் நமக்கு கண்ணு நல்லா தெரியும், இல்லைன்னா வெளியில ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, எந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணணும், மயோபியாக்கு கரெக்ஷன் பண்றதுக்கு we need concave lens. ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்ல அவ்வளவுதான் இருக்கு. So we need a concave lens to correct myopia. We need concave lens to correct myopia. எப்படின்னு நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஐ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ரெட்டினாலேயே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, மயோபிக் ஐல என்ன ஆயிடுச்சு, இமேஜ் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்க ஃபார்ம் ஆன இமேஜை பின்னாடி ரெட்டினாக்கு தள்ளணும். சோ அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா ஒரு கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்றோம். சோ கான்கேவ் ஜெனரலா என்ன பண்ணும்னா டைவர்ஜ் பண்ணும். சோ லைட்டா டைவர்ஜ் பண்ணிட்டா என்ன ஆகும், நம்ம கண்ணுக்குள்ள ஒரு லென்ஸ் இருக்கு தானே, அந்த ஐ லென்ஸ்க்கு கொஞ்சம் டைவர்ஜ் பண்ணி லைட் ரேஸ் போனோம்னா அது ரெட்டினாலேயே இமேஜ ஃபார்ம் பண்ணிடும் சொல்றாங்க. அதனாலதான் கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, சோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். we need a concave lens to correct myopia. ஏன் கான்கேவ் லென்ஸ் வேணும்னா பிகாஸ் இட் டைவர்ஜஸ். அப்படியே கொஞ்சம் லைட்டா டைவர்ஜ் பண்ணணும்னா என்ன ஆகும், கொஞ்சம் தூரமா போய் மறுபடியும் கன்வர்ஜ் பண்ணும். நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் வந்துட்டு கான்வெக்ஸ். சோ நான் வெளியில போட்டிருக்கிறது கான்கேவ், என் கண்ணுக்குள்ள ஒரு கான்வெக்ஸ் இருக்கு. சோ இது என்ன பண்ணும், டைவர்ஜ் பண்ணிடும். உள்ள போனேன்னா கன்வர்ஜ் பண்றது கொஞ்சம் தூரமா போய் கன்வர்ஜ் பண்ணும். அப்போ நமக்கு ரெட்டினாலேயே ஃபார்ம் ஆயிடும் சொல்றாங்க. சோ திஸ் இஸ் தி கரெக்ஷன். ஓகேவா, சோ இதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா f is equal to xy by x minus y. ஓகேவா, இங்க x என்னன்னா எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தெரியுது அதுதான் வந்துட்டு x. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 40 மீட்டர் வரைக்கும் நல்லா தெரியுதுன்னா அது x. ஆனா எனக்கு இன்னும் தூரமா அது வரைக்கும் தெரியணும்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் y. ஓகேவா, சோ அதுக்கு நம்ம கரெக்ட் பண்ண போறோம். சோ அந்த ஃபார்முலா வந்துட்டு xy by x minus y. சோ இது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம டிஃபரன்ஸ் வந்துட்டு எழுதிடலாம். சோ we see an image. So see here, நம்ம ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிளியரா இருக்கும். இங்கெல்லாம் பாருங்க பிளர்டா இருக்கு இல்லையா, ஆனா ஸ்பெக்ஸ் வழியா பார்க்கும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது. ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் myopia. So hope you understood what is myopia. Now we'll discuss hypometropia. It's just the opposite. ஓகேவா, இதோட ஆப்போசிட்டா தான் இருக்க போகுது. கடகடன்னு நம்ம பார்த்து அதோட டிஃபரன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, hypometropia என்ன, லாங் சைட். சோ லாங் சைட்னா என்ன, far away object clear-ஆ இருக்கும். ஓகே, the far away objects வந்துட்டு நமக்கு கிளியரா இருக்கும். ஆனா க்ளோஸரா இருக்கிற ஆப்ஜெக்ட், க்ளோஸ் பை ஆப்ஜெக்ட் வந்துட்டு பிளர்டா இருக்கும். நான் இங்க என்ன இமேஜ் போட்டிருக்கேன், புக் போட்டிருக்கேன். ஏன்னா புக்ஸ் தான் நம்ம க்ளோஸரா வச்சு படிப்போம், புக்ஸ் தான் க்ளோஸரா வச்சு படிப்போம். சோ புக்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா தூரமா இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அதுதான் ஹைப்பர்மெட்ரோபியா. சோ ஜெனரலா ஏஜ்ட் பீப்புளுக்கு தான் இது வரும். ஓகேவா, மயோபியால எங்க இமேஜ் ஃபார்ம் ஆச்சு, front of the retina. அப்ப இங்க எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும், at back of the retina. So இங்க பாருங்க, image is formed at the back of the retina. So just the opposite. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் தான். ஓகே, சோ லாங் சைட்னா தூரமா இருக்கிறது கிளியரா தெரியும்,
பட் கிட்ட இருக்கிறது பிளர்டா இருக்கும். ஓகேவா? வாட் இஸ் த ரீசன்? இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? மயோபியால என்னாச்சு? lengthening of eyeball. அப்ப hypermetropia என்ன ஆகும்? shortening of eyeball. ஓகேவா? so the reason is shortened eyeball. so நம்ம eyeball கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் நமக்கு hypermetropia. shortened eyeball. so eyeball short ஆயிடுச்சுன்னா இந்த distance என்ன ஆகும்? இதுக்கும் இருக்கிற distance என்ன ஆகும்? நம்ம ஐபால்க்கும் ரெட்டினாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இது நார்மல் ஐக்கு, இது ஹைப்பர்மெட்ரோபிக் ஐக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது. ஓகே, ஸோ ஷார்டன்ட் ஐபால். அதனால வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஐ லென்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்ட் தி ரெட்டினா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா வந்துட்டு நமக்கு கம்மி ஆயிடுது. ஸோ அதனால ஃபோக்கல் லென்த் ஜாஸ்தி ஆகுது. அதனால என்ன ஆகும்? இமேஜ் பின்னாடி போய் ஃபார்ம் ஆகுது. பேக் ஆஃப் ரெட்டினால நமக்கு வந்துட்டு இமேஜ் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ரீசன். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஜஸ்ட் தி ஆப்போசிட். ஓகேவா? அங்க வந்து லென்தனிங், இங்க ஷார்டனிங். அங்க டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு, இங்க டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன ஆகுது? பின்னாடி ஃபார்ம் ஆகுது, அங்க முன்னாடி ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் hypermetropia. இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? அங்க கான்கேவ் யூஸ் பண்ணோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்? கான்வெக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ திஸ் இஸ் ஃபார் a normal eye. நமக்கு இங்க ரெட்டினாலயே ஃபார்ம் ஆகுது. ஹைப்பர்மெட்ரோபியானா பிஹைண்ட், பேக் ஆஃப் த ரெட்டினா தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அது இப்போ முன்னாடி ரெட்டினா கிட்ட கொண்டு வரணும். என்ன யூஸ் பண்ண போறோம்? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அது ஃபர்ஸ்ட் கன்வெர்ஜ் பண்ணும். இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ் வெளியே போகும்போது இன்னும் கொஞ்சம் கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ முன்னாடியே நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ வி நீட் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வேணும் டு கரெக்ட் தி hypermetropia. ஓகேவா? சோ hypermetropia கரெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வேணும்னு சொல்றாங்க. சோ ஹோப் இட் இஸ் கிளியர். அந்த இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த புக் பிளர்டா இருக்கு, இந்த இடம்லாம் பிளர்டா இருக்கு. ஆனா ஸ்பெக்ஸ் வச்சு பார்த்தோம்னா, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு லெட்டர்ஸ் எல்லாம் வந்து தெளிவா தெரியும்னு சொல்றாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் ஃபார் பீப்புள். ஜெனரலா பாத்தீங்கன்னா இது ஒரு ரீடிங் கிளாஸ் தான். ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போதோ புக் ரீட் பண்ணும்போது மட்டும்தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரலா ஏஜ் ஆகும்போது அந்த சீலியரி மசில்ஸ் வீக் ஆகிறதுனால தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, சோ வி டிஸ்கஸ் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. ரெண்டோட டிஃபரன்ஸ் இப்போ கடகடன்னு பார்த்தலாம். ஓகே, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? சோ see with the diagram difference பார்த்தலாம். மயோபியால இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? front of the retina. ஹைப்பர்மெட்ரோபியா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? behind the retina. சோ இங்க ஃப்ரண்ட்ல ஃபார்ம் ஆகுது, இங்க பேக்ல ஃபார்ம் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். எப்படி கரெக்ட் பண்ண போறோம்? இங்க கான்கேவ வச்சு கரெக்ட் பண்ண போறோம், இங்க கான்வெக்ஸ வச்சு கரெக்ட் பண்ண போறோம். சோ டயக்ராம்ல இருந்து நமக்கு இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, சோ இதை வச்சு நான் ஒரு டேப்லோ காலம்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இது மட்டும் தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா எக்ஸாம்ல டிஃபரன்ஸ் எழுதிடலாம். இப்படியே கூட எழுதலாம், ஃபுல் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். நீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். எதெல்லாம் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைட். சோ மயோபியா என்ன? ஷார்ட் சைட். ஓகே, மயோபியா வந்துட்டு ஷார்ட் சைட்டட்னஸ். ஓகே, hypermetropia வந்துட்டு long sightedness, just the opposite. Myopia short sight, hypermetropia is long sight. Okay, what is the cause? myopia க்கு நமக்கு என்ன cause? myopia வந்து lengthening of eyeball பெருசாகுது, lengthening of eyeball. Okay, ஆனா இங்க hypermetropia என்ன ஆகுது? shortened eyeball. நமக்கு eyeball shorten ஆயிடுச்சு, shortened eyeball. That is the reason. Okay வா? So nearby objects நமக்கு எப்படி தெரியும்? மயோபியால நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கும், ஆனா far away object வந்து blurred-ஆ இருக்கும். Now just the opposite. far away objects என்ன ஆகும்? மயோபியால தூரமா இருக்கிறது, எனக்கு தூரமா இருக்கிறதுலாம் blurred, black board எல்லாம் நல்லா தெரியல. So far away objects is blurred, but nearby object is clear. Okay, image எங்க ஃபார்ம் ஆகுது நமக்கு? மயோபியால வந்துட்டு front of the retina. front of retina ல நமக்கு image form ஆகுது. hypermetropia ல back of the retina. back of the retina ல நமக்கு image form ஆகுது. so length என்ன ஆயிருக்கு? the distance between eye lens and retina. length ஆச்சுன்னா distance increase ஆயிருக்கு, shorten ஆச்சுன்னா
distance decrease ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்க இன்க்ரீஸ் ஆகுது, இங்க டிக்ரீஸ் ஆகுது. எப்படி கரெக்ட் பண்ண போறோம்? மயோபியா வந்து என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்? இங்க கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஹைப்போமெட்ரோபியானா கான்வெக்ஸ் லென்ஸ். So this is about the difference between myopia and hypermetropia. So hope you understood the difference between myopia and hypermetropia. நான் சொன்ன மாதிரி இது தியரியில இருக்கிற important question, but diagrams எல்லாம் ரொம்ப ரொம்ப important. Please practice those diagrams. Okay, on the 8 ray diagrams, so 5 minutes கூட எடுத்துக்காது. Please practice it once before the exam. Okay, so this is with respect to optics chapter. So optics la vandu main numericals kepanga, aduvum nama revise panna porom. So numericals kepanga, appadi illana diagram illana in the question expect pannalam. Okay, so hope you understood the second chapter, optics. Now we will move on to the third chapter. Hope you're not tired, hope you're ready to learn. Okay, nammalaala kandipa 7 marks full attempt panni full mark vaanga mudiyum. Okay, so we have to be just confident and you know கம்மி நாள் தான் இருக்கு, அங்க மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடலாம் ஹாலிடேஸ்ல. ஓகேவா? ஸோ இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் ஒரு 5 to 6 days வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஓகே, ஸோ நவ் வில் see the third chapter, that is the thermal physics. ஓகேவா? ஸோ thermal physicsல ஜென்ரலா 2 important question இருக்கு. ஸோ அந்த important question டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பேசிக்ஸும் தெரியணும். ஸோ நான் இங்க 3 questions டிஸ்கஸ் பண்ண போறேன். I won't take much of your time. ஓகேவா? ஸோ இங்க டெரிவேஷன் எல்லாம் இல்ல தானே, ஸோ குட்டி சாப்டர் தான், ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அந்த ஒரு ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு குட்டி டெரிவேஷன் மட்டும் பார்க்கணும். ஸோ thermal physicsல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற question என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேசஸ். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 3 லாஸ்மே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த 3 லாஸ் இருந்து ஒரு क्वेश्चन வந்துட்டு either 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், இல்ல லக்கியா இருந்தீங்கன்னா 3 क्वेश्चन சேர்த்து 7 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். very easy question, very easy to solve. கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? நான் இத மூணையும் ரிலேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். so we have Boyle's law, Charles law and Avogadro's law. so இந்த மூணு லாஸ்லயுமே ஒண்ணு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இது மூணுமே எதை பத்தி சொல்லுதுன்னா it tells us about the relation. okay, it tells us about the relation between pressure, volume and temperature. pressure, volume, temperature இது மூணுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷனை பத்தி தான் இந்த மூணு லாஸ்மே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? இந்த பாய்ஸ் லா எடுத்துக்கிட்டோம்னா இந்த லால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. கான்ஸ்டன்ட்னா என்ன? மாறாது. சார்ல்ஸ் லால பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, Avogadro's lawல temperature and pressure ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கு. சோ இந்த மூணு லாஸ்மே இந்த மூணுக்கான ரிலேஷனை பத்தி சொல்லுது. இது மூணுலயுமே ஒன்னு கான்ஸ்டன்டா இருக்கு. சோ அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். பாய்ல்ஸ் லால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், சார்ல்ஸ் லால வந்துட்டு நமக்கு pressure constant and Avogadro's lawல வந்துட்டு temperature and pressure வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. சோ ஒண்ணுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, வெரி ஷார்ட் क्वेश्चन தான். இந்த மாதிரி 3 questions நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷார்ட் क्वेश्चन தான், ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ the first one is Boyle's law. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம PVT pressure volume temperatureக்கான ரிலேஷன் பார்க்க போறோம். டெம்பரேச்சர் வந்துட்டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்ப எதுக்கும் நம்ம ரிலேஷன் பார்க்கணும். பிரஷரும் வால்யூமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி ரிலேட்டடா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பிரஷர் வந்துட்டு ஜாஸ்தி. ஒரு பால், ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டோம்னா அங்க உள்ள கேசஸ் இருக்குன்னா ஒரு லிட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம அந்த லிட்ல பிரஷர் கொடுக்க என்ன ஆகும்? பிரஷர் ஜாஸ்தியாக வால்யூம் கம்மி ஆகுது. So when pressure increases, volume is decreasing. அதே நம்ம ஓபன் பண்ணோம்னா என்ன ஆகும்? பிரஷர் வந்துட்டு கம்மி ஆயிடும், வால்யூம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பிரஷர் வந்துட்டு ஜாஸ்தி, சோ வால்யூம் கம்மி. பாருங்க, இந்த வால்யூம் கம்மியா இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, சோ பிரஷர் வந்துட்டு இங்க கம்மியா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா they are inversely proportional. so Pயும் Vயும் வந்துட்டு inversely proportionalா இருக்கு. இதுதான் Boyle's law. ஓகேவா? pressure வந்துட்டு it is inversely proportional to the volume of the gas. எப்போ? when the temperature is constant and the mass of the gas is constant. அந்த கேஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதோட மாஸும் கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் Boyle's law. when temperature and mass is constant, the pressure is directly inversely proportional to the volume. The pressure is inversely proportional to the volume. So இத நம்ம cross multiply பண்ணோம்னா
PV is equal to constant நமக்கு கிடைக்கும். So this is the relation. Okay, see here, pressure and volume, okay, they are inversely proportional. Eppo, when will they be inversely proportional? When temperature and mass are kept constant. Temperature and mass constant இருக்கும்போது pressure is inversely proportional to volume. So this is Boyle's law. Okay, so hope you understood Boyle's law. Next நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? Charles law. Charles lawல நம்ம என்ன பார்த்தோம்? First day எது கான்ஸ்டன்டா இருக்கும்? நமக்கு இங்க வந்துட்டு pressure வந்துட்டு constant. pressure வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்க போகுது. So PVT ல நமக்கு pressure வந்துட்டு constant. ஓகேவா? So வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம இப்போ ரிலேஷன் பார்க்கணும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுனா when you heat what will happen? டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா மாலிக்யூல்ஸ்க்கெல்லாம் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா என்ன ஆகும்? They start moving far away. இப்படி தூரமா போகும்போது என்ன ஆகும்? எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது volume ஜாஸ்தி ஆகுது. So when temperature increases, the volume increases. When temperature decreases, the volume decreases. So they are directly proportional. The first diagram பாருங்க, less heat. Okay, heat கம்மியா இருக்கு. So heat கம்மியா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரும் கம்மியா தான் இருக்கும். So as a result நமக்கு வால்யூமும் கம்மியா இருக்கு. செகண்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஹீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. So ஜாஸ்தி ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சரும் ஜாஸ்தி ஆகும், நமக்கு வால்யூமும் ஜாஸ்தி ஆகும். So they are directly proportional. That is the relation. So the volume of a gas is directly proportional to the temperature when the pressure is constant. So V by T is equal to constant. இதுதான் நமக்கு Charles law. Okay, pressure constant ஆ இருக்கும்போது வால்யூம் வந்துட்டு டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, சோ ரிலேட் பண்ணி படிங்க. மூணு லாயும் ஒட்டுக்கா படிங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் லா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இங்க பிரஷர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கான்ஸ்டன்ட். சோ டெம்பரேச்சரை வந்து நம்ம விட்டுட்டோம்னா, இங்க டெம்பரேச்சரை விட்டுட்டோம்னா we have to discuss pressure and volume. Okay, they are inversely proportional. Here volume and temperature are directly proportional. Finally we will have to see Avogadro's law. So PVT ல என்ன ஆயிடுச்சு? P and T வந்துட்டு constant ன்னு சொல்றாங்க. P and V வந்துட்டு constant. So இந்த law என்ன சொல்லுதுன்னா, the volume of a gas is directly proportional to the number of molecules ன்னு சொல்றாங்க. It's directly proportional to the number of molecules n. அது n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். It's directly proportional to the number of volumes. ஓகேவா? இங்க பாருங்க, வால்யூம் வந்துட்டு கம்மியா இருக்கு தானே. எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு? ரேண்டமா கவுண்ட் பண்ணனும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்கு. ஓகேவா? கம்மி வால்யூம், கம்மி மாலிக்யூல்ஸ் இருக்கு. இங்க வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஜாஸ்தி இருக்கு. சோ வால்யூம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அங்க இருக்கிறது கம்மியா இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா கிரவுண்ட் எடுத்துக்கணும்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுக்கலாம். சோ வால்யூம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கம்மியா இருக்கும். வால்யூம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் Avogadro's law. ஓகேவா? the number of molecules, ஓகேவா, the number of molecules வந்துட்டு நம்ம இங்க n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். n வந்துட்டு Avogadro's number. ஓகேவா? n வந்து Avogadro's number. per mole வந்துட்டு எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அது Avogadro's number ன்னு டினோட் பண்ணுவோம். so Na tells you the number of substance that is present in a per mole. ஓகேவா? per mole of a substanceல எவ்வளவு இருக்கும் அத வந்து Avogadro's number ன்னு சொல்றாங்க. அத Na ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். so this is about the fundamental law. so Avogadro's law, Charles law and Boyle's law டிஸ்கஸ் பண்ணோம். இத பேஸ் பண்ணி தான் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போறோம். இத பேஸ் பண்ணி தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போறோம். so ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இது வந்து it obeys, okay, it obeys all the three laws. It obeys Boyle's law, Charles law and Avogadro's law. Okay, this is the first point. It obeys Boyle's law, Charles law and Avogadro's law.
இது வந்து இந்த 3 லாவையுமே ஒபே பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த 3 லாவை பேஸ் பண்ணி இது 3க்கும் காமனா நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து கொண்டு வர போறோம். அதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சோ அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். சோ பாயில்ஸ் லா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? பாயில்ஸ் லால டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சோ PV is equal to constant. இது பாயில்ஸ் லா. சார்ல்ஸ் லா என்ன? V by T is equal to constant. Avogadro's law, V by N is equal to constant. So இத மூணையுமே ரிலேட் பண்ணி ஒரு காமன் ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம். சோ அந்த ஈக்குவேஷன் தான் வந்துட்டு நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். It obeys all the 3 laws. ஒரு குட்டி டெரிவேஷன் மட்டும் நம்ம இதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த क्वेश्चनும் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, so we'll discuss the derivation for ideal gas law. So first வந்துட்டு Boyle's law. So Boyle's law என்ன சொல்லுதுன்னா temperature constant இருக்கும் போது, okay, so the pressure is inversely proportional to volume, so PV is equal to constant. So இதுதான் நமக்கு வந்துட்டு Boyle's law. Okay, and then next Charles law எடுத்துக்கிட்டோம்னா அங்க நமக்கு pressure constant இருக்கும். அப்போ volume is directly proportional to temperature, so V by T is equal to constant. So this is the second equation. Okay, and then Avogadro's law la vanditu pressure and volume வந்து constant ஆ இருக்கு. V is directly proportional to N, number of molecules, so V by N is equal to constant. இதுதான் third equation. So இது மூணுக்கும் இப்போ நம்ம காமனா ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். ஏன்னா மூணுமே is equal to constant இல்லையா? So இந்த மூணுக்கும் காமனா ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்னா we'll have PV by NT is equal to constant. இதுதான் வந்துட்டு the common equation. இது மூணுக்கும் சேர்த்து நம்ம எழுதின common equation. ஓகேவா? so நமக்கு தெரியும். now we are going to consider mu moles of gas. எவ்வளோ gas எடுக்க போறோம்னா we'll be considering mu moles of gas. ஓகேவா? 1 mole of gasல வந்துட்டு, okay, 1 mole of gasல நமக்கு எவ்வளோ substance இருக்கும்? Na substance இருக்கும். இப்போதான் நம்ம பார்த்தோம் Avogadro's lawல 1 mole of substanceல 1 mole னா வந்துட்டு அங்க Na அவ்வளோ substances இருக்கும். mu molesனா எப்படி எழுதலாம்? N is equal to mu into Na ன்னு எழுதலாம். ஓகேவா? now for example 1 chocolate 5 rupees, so N is equal to 5. அதான் Avogadro's number. 10 chocolatesனா 10 into 5 பண்ணும் தானே? so இங்க mu moles 1 mole Na னா mu moles na வந்துட்டு mu into Na. so இத வந்து நம்ம இந்த equationல fourth equationல substitute பண்ண போறோம். okay, so now if we substitute in the fourth equation, இது நம்ம fourth equationல substitute பண்ணோம்னா PV by N க்கு பதிலா substitute பண்ணோம்னா mu Na T is equal to constant. ஓகேவா? so நம்ம இங்க ஒரு constant வந்து substitute பண்ண போறோம். so அந்த constant என்னன்னா KB, Boltzmann constant நான் introduce பண்ண போறேன். so constant க்கு பதிலா Boltzmann constant வந்து introduce பண்ண போறேன். so அந்த equation என்ன ஆயிடும்? PV by mu NAT is equal to KB ஆயிடும். so KB ங்கிறது ஒண்ணும் இல்ல, Boltzmann constant. ஓகேவா? KB ங்கிறது Boltzmann constant. so KB ஓட value 1.38 into 10 to the power minus 23 joule Kelvin inverse. இதுதான் வந்துட்டு KB யோட வேல்யூ. so நம்ம ஒண்ணுமே இல்ல, அந்த மூணு ஈக்குவேஷனையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. 1 மோல்னா வந்துட்டு அங்க Na சப்ஸ்டன்ஸ் இருக்கும். mu மோல்ஸ்னா mu into Na சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். so கான்ஸ்டன்ட் பதிலா ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அது என்ன கான்ஸ்டன்ட்? Boltzmann கான்ஸ்டன்ட். so இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா PV is equal to mu Na KB T ன்னு கிடைக்கும். ஓகேவா? so இங்க இந்த மூணு mu Na KB க்கு பதிலா we can introduce a universal gas constant. so நம்ம என்ன introduce பண்ண போறோம்? ஒரு universal gas constant நான் introduce பண்ண போறேன். universal gas constant, அந்த constant வந்துட்டு R. okay, அதோட வேல்யூ வந்துட்டு 8.31 joule mole inverse Kelvin inverse. so அது எல்லாத்துக்கும் பதிலா நம்ம R ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். okay, so அதுக்கு பதிலா நம்ம R ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so PV is equal to RT.
இதுதான் வந்துட்டு நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதுதான் வந்துட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ மூணையும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. அந்த ஈக்குவேஷனுக்கு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அது எல்லாத்தையும் வந்து இன்னொரு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டால ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் ஆர். ஓகேவா? ஸோ இன்னொரு க்ளூ சொல்றேன் உங்களுக்கு. இங்க பாருங்க 1.38. ஓகேவா? கேபியோட வேல்யூ 1.38, ஆரோட வேல்யூ 8.31. அதோட ஜஸ்ட் ரிவர்ஸா இருக்கு. ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆச்சுனாலும் நம்ம இதை வச்சு அதோட வேல்யூ என்னன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 லா நமக்கு தெரியும். அதோட ஈக்குவேஷன் எழுதி ஒரு காமன் ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த காமன் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கு, அதுக்கு பதிலாக கேபின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அது செகண்ட் ஸ்டெப். அந்த கேபி சப்ஸ்டியூட் பண்ணனா அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு பதிலாக ஆர்என் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த மெயின் ஈக்குவேஷன். ஸோ இந்த மெயின் ஈக்குவேஷன் மூணையும் ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஓகேவா? அதை வந்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இந்த கேபிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்க்கு நம்ம ஈக்குவேட் பண்றோம். அண்ட் தென் அது எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்க்கு நம்ம ஈக்குவேட் பண்றோம். அவ்வளவுதான். இந்த 3 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா மட்டுமே நமக்கு போதும். திஸ் இஸ் a very very important question. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, so this is about the ideal gas equation. இன்னும் ஒரு question நம்ம பார்த்து இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். So the last question is explain the experiment to measure real and apparent expansion of liquid. ஓகேவா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு real and apparent expansion of liquid எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். real and apparent expansion என்ன ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லிக்விடை நம்ம பாயில் பண்ணா சாலிட்ஸ், லிக்விட், கேசஸ் மூணுமே நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். மூணுமே ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட்னா ஒரு கண்டெய்னரே இல்லாம லிக்விட் வந்து பாயில் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ரியல் எக்ஸ்பான்ஷன். ஆனா கண்டெய்னரை யூஸ் பண்ணி நம்ம அதோட எக்ஸ்பான்ஷனை பார்த்தோம்னா எக்ஸாக்டா பர்ஃபெக்டான எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கண்டெய்னரும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுறத கணக்குல எடுத்துக்காம liquid expansion மட்டும் பார்த்தோம்னா அது apparent expansion. real expansion no container, liquid boil பண்றோம், அது எவ்வளவு expand ஆகுதுன்னு பார்த்தா அது real expansion. apparent expansion container வச்சு தான் boil பண்ண முடியும். வாட்டர் சும்மா கண்டெய்னர் இல்லாம பாயில் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒரு கண்டெய்னர் வச்சு நம்ம வாட்டரை பாயில் பண்ணும்போது கண்டெய்னரும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா அதை விட்டுட்டு எவ்வளோ வாட்டர் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதுதான் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? நான் சிம்பிளா எப்படி அதை மெஷர் பண்றதுன்னு சொல்றேன். ஓகேவா? நம்ம ஒரு லிக்விடை எடுத்துக்க போறோம். ஓகே, we'll take a liquid. ஓகே, ஸோ நம்ம ஒரு லிக்விடை எடுத்துட்டு ஓகே we'll fill in the container. Fill in a container up to level L1. Up to level L1. ஓகேவா? L1ங்கிற லெவல் வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அதை ஹீட் பண்ண போறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹீட். ஸோ ஹீட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் கெட்ஸ் ஹீட்டட். ஸோ வெளியில கண்டெய்னர் தானே இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் கெட்ஸ் ஹீட்டட். ஸோ கண்டெய்னர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட்ஸ். கண்டெய்னர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? இப்படி கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? வாட்டர் லெவல் கம்மி ஆகுது. லெவல் ஆஃப் த லிக்விட் ரெடியூசஸ் டு L2. இட் ரெடியூசஸ். அதை நம்ம L2ன்னு எடுத்துக்கலாம். hope you understood. ஒரு பீக்கர் எடுத்து அங்க தண்ணி ஃபில் பண்ணி இனிஷியல் லெவலில் L1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஹீட் பண்ணோன்னு என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டர் லெவல் கம்மி ஆகுது. அந்த ரெடியூஸ்ட் லெவலை நம்ம L2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் L1 வந்துட்டு நம்ம ஃபில் பண்ற லெவல். ஸோ த ரெடியூஸ்ட் லெவல் வந்துட்டு L2ன்னு எடுத்துக்கலாம். ரெடியூஸ் லெவல் வந்து L2. ஸோ இப்போ கம்மி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த வெளியில இருக்கிற கண்டெய்னர் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? உள்ள இருக்கிற லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, நவ் த லிக்விட் எக்ஸ்பேண்ட்ஸ். நவ் தி லிக்விட் எக்ஸ்பேண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ என்ன ஆகுது, உள்ள இருக்கிற லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும், த லெவல் ஆஃப் த லிக்விட் ஓகேவா என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் L1ல இருந்துச்சா L2க்கு கம்மி ஆயிடுச்சா, இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மறுபடியும் L2ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த லெவல் ஆஃப் லிக்விட் இன்க்ரீசஸ் ஓகே ஃப்ரம் L2 to L3, L2ல இருந்து L3க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணோம். L1ல இருந்துச்சு, கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகி L2க்கு கம்மியாச்சு, இப்போ லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி L2ல இருந்து L3க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓகே த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு லிக்விடோட எக்ஸ்பான்ஷன் மட்டும். ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு L3 மைனஸ் L2. L3 மைனஸ் L2 நமக்கு என்ன கொடுக்கும்னா ரியல் எக்ஸ்பான்ஷனை கொடுக்கும். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு நம்ம கண்டெய்னரை கன்சிடர் பண்ணாம பார்த்தோம்னா அதுதான் வந்துட்டு நமக்கு அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அது L3 மைனஸ் L1 ஓகேவா. இதுல இருந்து நம்ம மெயினா என்ன கன்க்ளூட் பண்ண போறோம்னா, the real expansion வந்துட்டு it's always greater than apparent expansion. real expansion வந்துட்டு apparent expansion விட எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. So this is the experiment to calculate real expansion and apparent expansion. L1ல இருந்துச்சு, கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது L2ன்னு கம்மியாச்சு, தென் உள்ள வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது L3க்கு போச்சு. நம்ம வாட்டர் மட்டுமே எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம், அது ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ L3 மைனஸ் L2. அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுறத கணக்குல எடுத்துக்காம அந்த எக்ஸ்பான்ஷனை பார்க்கறது தான் அப்பேரண்ட், அது L3 மைனஸ் L1. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எப்போதுமே ரியல் எக்ஸ்பான்ஷன் பாருங்க, the real expansion is always greater than apparent expansion. So this is the experiment. So இங்கேயும் நம்ம 1/2 of the chapter liquids and gases வந்து நம்ம 7 marksலயே கவர் பண்ணிட்டோம். சாலிட்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பான்ஷன் மட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா, அந்த 3 types மட்டும் கோ த்ரூ பண்ணீங்கனாலே இந்த சாப்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, so hope the session was easy, you understood, you could follow. I just believe that this was really helpful. ஓகேவா, so just go through. எதெல்லாம் உங்களுக்கு டஃபா இருக்கோ go through பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து 7 marks ஃபுல்லா இந்த full question 7 marks வரலனாலும் இந்த question இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க்கோ இல்ல 4 மார்க்கோ 1 மார்க்கோ கண்டிப்பா வரும். the important concepts தான் நான் உங்களுக்கு இந்த செஷன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே, so we have completed with 3 chapter important questions. next sessionல the remaining 3 chapters important questions நான் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போறேன். so அங்க பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கம்மி questions தான் இருக்கு, அது நம்ம இன்னொரு 1 hourல மேக்ஸிமம் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, so please go through, study well, take a break, concentrate. ஓகே, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு கொஞ்ச நாளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம okay try to study, concentrate so that you will score very good marks. okay, so we are here to help you. okay வா, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். so please go through and try to score very good marks. okay, chapter 4 5 6ல இருக்கிற important 7 mark questions தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். so compared to first 3 chapters இங்க வந்து இந்த second half chaptersல வந்து நமக்கு ஈஸியா தான் இருக்கும், ஏன்னா நிறைய 2 marks questions தான் இங்க இருக்கு and குட்டி குட்டி chapters தான், so ஃபாஸ்டாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபுல் கொஸ்டின் 7 மார்க்கா கேட்கலனாலும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின்ஸ்ல இருந்து உள்ள இருந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வரலாம், 2 மார்க்ஸ் வரலாம், 4 மார்க்ஸ் கூட கேட்கலாம். சோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, சோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன். ஒரு ஷார்ட் செஷன்ல நான் ஃபாஸ்டா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துடுறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம 1/2 of the chapterயே கவர் பண்ண போறோம். லைக் 7 marks 2 and 3 ஒரு 3 7 marks இருந்துச்சுன்னா ஒரு half of the chapterயே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். சோ அந்த மாதிரி தான் லாஸ் ஆஃப் மோஷன்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ இந்த 3 சாப்டர்லயும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, சோ ஹோப் யூ ஆர் ஆல் கோயிங் இன் a full swing in the preparation. சோ நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. We'll start with the 4th chapter, that is electricity. So
எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டோம்னா அங்க நிறைய 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே கான்செப்ட்ஸ். வாட் இஸ் கரண்ட், வாட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், வாட் இஸ் ஓம்ஸ் லா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸும் கேட்கலாம். ஸோ நம்ம நியூமரிக்கல்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது எல்லா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி இருக்கிற நியூமரிக்கல் சம்ஸை நான் உங்களுக்காக சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? 7 மார்க்ஸ் ஒரு பிரீஃப் கொஸ்டினா பார்த்தோம்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ தட் இஸ் explaining about the domestic electric circuit. So நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து எப்படி வயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கறாரு அத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகே, so we'll be discussing only about domestic electric circuits. So இந்த domestic electric circuits பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரலா வந்துட்டு பவர் வந்துட்டு எங்க ஜெனரேட் பண்றாங்கன்னா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்கு, தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜென்ரேட் பண்ற பவரை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெயின் பவர் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மெயின் சப்ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அது மறுபடியும் நிறைய சப்ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வீடு வீடா வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சென்ட் பண்றாங்க? ஓவர்ஹெட் கேபிள்ஸ் இல்லைன்னா அண்டர் வயர் கேபிள்ஸ் வழியா நமக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து சென்ட் பண்றாங்க. ஓகேவா? இவங்க எல்லாம் நமக்கு கொடுக்கறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்றதுக்கான எனர்ஜியை தான் கொடுக்கறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் பேசிக்லி இட் ஹேப்பன்ஸ். பவர் ஒரு மெயின் பவர் சப்ளைல வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு சப்ஸ்டேஷனுக்கு அனுப்பி தென் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருது. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது, ஓகே, ஸோ நம்ம வீட்டுக்குள்ள வருது. ஸோ பவர் ஸ்டேஷன் இருக்கு, இங்க பாருங்க பவர் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ பவர் ஸ்டேஷன்ல இருந்து சப்ஸ்டேஷன் எல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மெயின் பாக்ஸ்க்கு தான் சென்ட் பண்றாங்க. ஓகேவா? நம்ம மெயின் பாக்ஸ் தான் எல்லா எனர்ஜியுமே வருது. அந்த மெயின் பாக்ஸ்ல நமக்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அந்த 2 காம்பனன்ட்ஸ் என்னன்னா, ஒன்னு எலக்ட்ரிக் மீட்டர். ஓகே, திஸ் இஸ் தி எலக்ட்ரிக் மீட்டர். ஸோ மீட்டரோட வேலை என்னன்னா, இந்த மீட்டர் பாக்ஸோட வேலை என்னன்னா, இட் மெஷர்ஸ், ஓகே, இட் மெஷர்ஸ் the amount of electrical energy. It measures the amount of electrical energy. எவ்வளோ எனர்ஜி நம்ம யூஸ் பண்றோம்னு இது மெஷர் பண்ணும். இந்த ரீடிங்ஸ் தான் இந்த இபி மேன் வந்துட்டு நோட் பண்ணி நமக்கு இபி பில்ல வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வருது. சோ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெயின் பாக்ஸ்ல வருது. மெயின் பாக்ஸ்ல 2 இருக்கு. ஒன்னு மீட்டர் பாக்ஸ். மீட்டர் பாக்ஸ் என்ன பண்ணும்? எவ்வளவு எனர்ஜி நம்ம யூஸ் பண்றோம் கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஃபியூஸ் பாக்ஸ். ஓகேவா? சோ ஃபியூஸ் பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம நார்மலா ஃபியூஸ், இது வந்து நார்மல் ஃபியூஸ் ஓல்டன் டேஸ்ல யூஸ் பண்ணது. இப்ப எல்லாருமே MCBக்கு மாறிட்டோம். சோ ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபியூஸ் பாக்ஸ்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபியூஸ் இருந்துச்சுன்னா அங்க வந்து இங்க நடுவுல வந்துட்டு ஒரு வயர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த வயர் வந்துட்டு இட் வில் ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட். அந்த வயர் எந்த மாதிரி இருக்கணும்? அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கணும். ஒருவேளை நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எக்ஸஸ் கரண்ட் வந்துடுச்சுன்னா, எக்ஸஸ் கரண்ட் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த வயர் வந்துட்டு மெல்ட் ஆயிடும். சோ இந்த வயர் மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா அப்ளையன்ஸ் கூட சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, சீரீஸ் கனெக்ஷன். சோ இந்த வயர் மெல்ட் ஆனன்னு என்ன ஆகும்? இருக்கிற எந்த அப்ளையன்ஸுமே ஒர்க் ஆகாது. சோ இதோட மெயின் வேலை என்னன்னா, இட் இஸ் for protection. It is a protective device. இது ப்ரொடெக்ஷனுக்காக. எக்ஸஸ் கரண்ட் வரும்போது நம்ம வீட்டுல இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கு, MCB இருக்கு. ஸோ ஓல்டன் டேஸ்ல ஃபியூஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒன்ஸ் இந்த வயர் மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி இன்னொரு வயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அட்வான்ஸ்டா வந்ததுதான் MCB. ஓகேவா? MCBனா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஓகே, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். சோ இதுவும் என்ன பண்ணும்? எக்ஸஸ் கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது ட்ரிப் ஆயிடும்.
அது ட்ரிப் ஆனோட என்ன ஆகும், சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிற எல்லா அப்ளையன்ஸுமே ஆஃப் ஆயிடும். நம்ம வீட்டுக்கே வந்து கரண்ட் கனெக்ஷன் வந்துட்டு கட் ஆயிடும், பிரேக் ஆயிடும். ஓகேவா, இதுவும் ஒரு சேஃப்டி பர்பஸ். ஓகே, இட் இஸ் ஃபார் சேஃப்டி பர்பஸ். சோ எம்சிபியும் அதே மாதிரி தான். இது எப்படி ஒர்க் ஆகும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, உள்ள வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ எக்ஸஸ் கரண்ட் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்ப்ரிங் ஒரு மேக்னெட் கிட்ட வந்து அட்டாச் ஆயிடும். அப்படி அட்டாச் ஆகும்போது அது ட்ரிப் ஆயிடும் சொல்றாங்க. எக்ஸஸ் கரண்ட் வரும்போது அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜாஸ்தி ஆகும். சோ அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், அந்த மேக்னெட் கிட்ட அட்ராக்ட் ஆயிடும். சோ அது அப்படியே ட்ரிப் ஆயிடும். இது ஆட்டோமேட்டிக்காவும் ஒர்க் ஆகும், நம்ம மேனுவலாவும் ட்ரிப் பண்ணி ஆஃப் பண்ணலாம். சோ நம்ம வீட்டுல ஜென்ரலா எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணும்போது மெயின் பாக்ஸ் ஆஃப் பண்ணும் ஆன் பண்ணும் சொல்லுவாங்க இல்லையா, அங்க வந்து நம்ம இதை ஆபரேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் தி மெயின் ஸ்டெப். ஓகே, இங்க இருந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்து டிரான்ஸ்மிட் பண்றாங்கன்னு ஒரு சின்ன டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, so this is how the connection is given. நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் இப்படிதான் கொடுக்கறாங்க. so ஜெனரலா ரெண்டு வயர் இருக்கு. ஓகே, so we have a live wire that has red insulation. உள்ள இருக்கிற வயர் சேம் தான், வெளியில இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் வந்துட்டு ரெட் கலர்ல யூஸ் பண்றாங்க லைவ் வயருக்கு. அண்ட் தென் ஃபார் நியூட்ரல் வயர் பிளாக் கலர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ ரெட் வயர் இட்ஸ் ஃபார் லைவ் அண்ட் தென் பிளாக் வயர் இட்ஸ் ஃபார் நியூட்ரல். எர்த் கனெக்ஷனுக்கு கிரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ மெயினா வீட்டுக்குள்ள நமக்கு பவர் வந்துட்டு கனெக்ட் பண்றது வந்துட்டு டூ வயர், லைவ் வயர் அண்ட் நியூட்ரல் வயர். லைவ் வயர் ரெட் கலர்ல இருக்கும், நியூட்ரல் வயர் பிளாக் கலர்ல இருக்கும். சோ இந்த ரெண்டு வயருமே நமக்கு மெயின் பாக்ஸ் வழியா சென்ட் பண்றாங்க. சோ மெயின் ஃபியூஸை தாண்டி எலக்ட்ரிசிட்டி மீட்டரை தாண்டி ஒரு மெயின் ஃபியூஸ் வழியா சென்ட் பண்றாங்க. அங்க இருந்து வருது இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து, ஃபர்ஸ்ட் மெயின் ஃபியூஸ்க்குள்ள வந்து சென்ட் பண்றாங்க. தென் அந்த மீட்டர் பாக்ஸ் அந்த மீட்டர் பாக்ஸ் என்ன பண்ணும், மெஷர் பண்ணும் எவ்வளவு கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம்னு. சோ எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்குள்ள போகுது. தென் the main switch. இந்த மெயின் ஸ்விட்சோட வேலை என்ன, நமக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது வேலை நடக்குது, மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். ஓகே, so this switch when you on and off வீட்டுக்கே வந்து கனெக்ஷனை கட் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மெயின் ஸ்விட்ச் தான் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச். அங்கிருந்து தனித்தனியா டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்றாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் த மெயின் கனெக்ஷன். நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ரெண்டு வயர்ஸ் வருது, அதை வந்துட்டு நம்ம மெயின் பாக்ஸ் வழியா எலக்ட்ரிசிட்டி மீட்டர் சென்ட் பண்ணி மெயின் ஸ்விட்ச்க்கு சென்ட் பண்றோம். மெயின் ஸ்விட்ச்ல இருந்து டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்றோம். ஓகே, ஏன் மேம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ்க்கு கனெக்ட் பண்றோம்னா, இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்யூட்டுக்குமே ரேட்டிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். So if you see this first circuit, ஓகேவா, இது ஒரு 5 ampere rating இருக்கும். So இதுக்கு வந்து 15 ampere rating இருக்கும். So இந்த 5 ampere rating இருக்கிறதெல்லாம் வந்துட்டு low power rating தானே. So அதுக்கு வந்து low power. So இத வந்து எதுக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, அப்ளையன்ஸ் எதுக்கெல்லாம் கம்மி கரண்ட் வேணுமோ அதுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we have bulbs, fans, tube lights, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கம்மி கரண்ட் தேவை. சோ அதெல்லாத்தையும் இந்த சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் பக்கத்துல 15 ரேட்டிங் இருக்கு இல்லையா, சோ அது வந்துட்டு எதுக்கெல்லாம் ஜாஸ்தி கரண்ட் வேணும், ஓகே, ஜாஸ்தி பவர் வேணும், ஜாஸ்தி கரண்ட் எதுக்கெல்லாம் வேணும், அந்த அப்ளையன்சஸ் எல்லாம் இந்த 15 ஆம்பியர் அந்த சர்க்யூட்க்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we have AC, okay, so we have refrigerators, we have fridge, இதெல்லாமே வந்துட்டு ஜாஸ்தி கரண்ட் வேணும். ஸோ அயன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இல்ல கீசர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கெல்லாம் ஜாஸ்தி கரண்ட் வேணும். அதெல்லாத்தையும் இந்த 15 ஆம்பியர் அந்த சர்க்யூட்ல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி. கம்மி கரண்ட் வேண்டிய இடத்துல அந்த சர்க்யூட் 5 ஆம்பியர் சர்க்யூட்டும், ஜாஸ்தி கரண்ட் வேண்டிய இடத்துல 15 ஆம்பியர் சர்க்யூட் அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கே எவ்வளோ வருதுன்னா 220 வோல்ட். நம்ம வீட்டுக்கே வர சப்ளை, பவர் சப்ளை வந்து 220 வோல்ட். இந்தியாலேயே வந்துட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து மெயினா கொடுக்குற சப்ளை அமௌண்ட் வந்துட்டு 220 வோல்ட்ஸ் தான் வந்துட்டு சப்ளை பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க, எல்லாமே பேரலா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, பேரலல் கனெக்ஷன்ல தான் வீட்ல வந்து வயர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். த மெயின் ரீசன் இஸ் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, when one appliance is not working, இங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு பல்ப் ஒர்க் ஆகலைன்னா, ஒரு டிவி ஒர்க் ஆகலைன்னா மற்றது எல்லாமே ஒர்க் ஆகும். சீரிஸ் கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், ஒரு டிவி மட்டும் ஒர்க் ஆகலைன்னா வீட்டுல இருக்கிற எந்த அப்ளையன்ஸுமே ஒர்க் ஆகாது. So that is a disadvantage.
parallel advantage என்னன்னா ஒன்னு ஒர்க் ஆகலைனாலும் மத்தது எல்லாமே கண்டினியூஸா சப்ளை அதுக்கு போயிட்டே இருக்கும், அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ parallel என்னன்னா when one appliance is disconnected, when one appliance is disconnected, அதாவது ஒர்க் ஆகலைன்னா the other appliances will still work. Okay, when one appliance is disconnected, the other appliances will work. So that is the main advantage of parallel. Okay, so இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வர கனெக்ஷன். And then மெயினா நான் ஒரு earth wire சொல்லியிருந்தேன் இல்லையா, that is for protection. அது எக்ஸஸ் கரண்ட் ஒருவேளை வந்துடுச்சுன்னா அந்த எக்ஸஸ் கரண்ட் எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு இழுத்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு the domestic electric circuit is working. So சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 2 wires வருது, லைவ் அண்ட் நியூட்ரல். அது வந்துட்டு நம்ம மெயின் பாக்ஸ் ஃபியூஸ் பாக்ஸ் வழியா வந்து மீட்டர் பாக்ஸை கிராஸ் பண்ணுது. ஸோ மீட்டர் பாக்ஸ்ல என்ன பண்ணும், எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்றோம் மெஷர் பண்ணும். And then main switch cross பண்ணுது. So main switch எதுக்கு யூஸ் பண்றோம், on and off பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அது வழியா டிஃபரண்ட் சர்க்கியூட்ஸ்க்கு கனெக்ட் பண்றோம். ஏன் இந்த மாதிரி டிஃபரண்ட் சர்க்கியூட்ஸ்க்கு கனெக்ட் பண்றோம்னா நம்ம வீட்ல இருக்கிற அப்ளையன்சஸ்லயே பாதி அப்ளையன்ஸ்க்கு கம்மி கரண்ட் வேணும், பாதி அப்ளையன்ஸ்க்கு ஜாஸ்தி கரண்ட் வேணும். சோ அதனாலதான் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்றோம், பேரலலா கனெக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றோம். ஏன் பேரலலா கனெக்ட் பண்றோம், ஒரு அப்ளையன்ஸ் ஒர்க் ஆகலைனாலும் மற்ற அப்ளையன்சஸ் எல்லாம் நமக்கு இன்னுமே நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கும். தட் இஸ் ஒன் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் parallel connection. So parallel connect பண்றோம். Finally earth wireோட யூஸ் என்ன, it is a protection, safety purpose-க்கு. excess current வந்துருச்சுன்னா அது கிரவுண்டுக்கு வந்து இழுத்துடும் சொல்றாங்க. So this is how the domestic electric circuit works. So இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதினாலே உங்களுக்கு வந்து full marks வந்து கிடைக்கும். Okay, so first எப்படி வருது, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வருது, under wire cables இல்ல overhead cables வழியா வருது. So that is one point you should remember. First point introduction மாதிரி எழுதிக்கலாம். So எப்படி வருது, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம மெயின் பாக்ஸ்க்கு வருது, அங்க 2 இருக்கு, ஒரு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இருக்கு, ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கு, அது ரெண்டோட யூஸ் என்னன்னு எழுதிக்கலாம். And then அங்க இருந்து வர 3 wires, லைவ், நியூட்ரல், earth wire 3 யூஸ் பண்றோம். அது 3ஓட கலர் என்ன, அது எப்படி பாஸ் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்றாங்க, அது மட்டும் தெரிஞ்சா போதும். And then நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு ஜெனரலாவே இந்தியால வந்துட்டு எல்லா வீட்டுக்குமே கொடுக்குற சப்ளை வந்துட்டு 220 வோல்ட் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் வந்துட்டு சப்ளை பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் டொமெஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஓவர்லோடிங்னா என்ன, ஷார்ட் சர்க்யூட்னா என்ன, 2 ஸ்மால் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓவர்லோடிங்னா ஒன்னும் இல்ல. சோ இது நம்ம வீட்ல நம்ம ஆஃபன் பண்றோம். சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், சீரீஸ்ல மொபைல சார்ஜ் போட்டுருவோம், தென் நம்ம வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இருந்தா அதை சார்ஜ் போட்டுருவோம், லேப்டாப்பை சார்ஜ் போட்டுருவோம், அண்ட் தென் நிறைய கனெக்ட் பண்ணிருப்போம். ஈவினிங் வந்தோடனே எல்லாருக்குமே, நம்ம வீட்ல எல்லாருக்கிட்டையும் மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, சோ ஈவினிங் வந்தோடனே எல்லாரும் பண்றது இதுதான், மொபைல ஒட்டுக்கா சீரீஸ்ல இந்த மாதிரி சார்ஜ் போட்டுருவோம். சோ இதுதான் ஓவர்லோடிங். நம்ம சீரீஸ்ல வந்துட்டு நிறைய அப்ளையன்சஸ் ஒரே டைம்ல கனெக்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா கரண்ட் அங்க ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகும். சோ கரண்ட் ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகும் போது என்ன ஆகும், நல்லா ஹீட் ஆயிடும். சோ அதனால ஃபயர் ப்ரொடியூஸ் ஆயிடும். சோ அதுதான் ஓவர்லோடிங். சோ ஓவர்லோடிங்னா connecting many appliances in series to the same connection. ஓகேவா, ஒரே கனெக்ஷன்ல சீரீஸ்ல நிறைய கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் ஓவர்லோடிங். சோ ஓவர்லோடிங் என்ன நடக்கும், ஓவர்லோடிங் ஆயிடுச்சுன்னா கரண்ட் ஜாஸ்தியா வரும். ஓகே, சோ the current will increase, அதனால ஹீட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய கரண்ட் வந்துச்சுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அதனால வந்துட்டு ஃபயர் கூட ஆகலாம். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் ஓவர்லோடிங். சோ எப்போதுமே ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, சோ திஸ் இஸ் an example for overloading. ஷார்ட் சர்க்யூட்னா என்னன்னா when live wire comes in contact with neutral wire. When live wire comes in contact with neutral wire, short circuit ஆகும். சோ இது எப்ப நடக்கும்னா அதோட இன்சுலேஷன் டேமேஜ் ஆகும் போதுதான் நடக்கும். ஓகேவா, நான் வெளியில அது ஒரு கவர் இருக்கும் தானே, ரெட் கலர், பிளாக் கலர், அது டேமேஜ் ஆகும் போதுதான் நமக்கு வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் நடக்கும். ஓகே, it happens when there's a damage in insulation. Okay, it happens when the insulation is damaged. அந்த அவுட்டர் கவர் வந்துட்டு டேமேஜ் ஆகும் போதுதான் நமக்கு நடக்கும் இந்த மாதிரி டேமேஜஸ், ஷார்ட் சர்க்யூட் வந்துட்டு நடக்கும்னு சொல்றாங்க.
ஓகே சோ ரெண்டு வயர் வந்துட்டு கான்டாக்ட்ல வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ஃபயரை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ஷார்ட் சர்க்யூட். ஒரு பில்டிங்குக்கே வந்துட்டு ஃபயர் காஸ் பண்ற அளவுக்கு இந்த ஷார்ட் சர்க்யூட்னால நமக்கு டேமேஜஸ் நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆஃபன் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வயர்ஸ்லாம் ப்ராப்பரா இன்சுலேட்டடா இருக்கா அந்த மாதிரியா செக் பண்ணிக்கணும். ஓகே ஸோ திஸ் இஸ் அபவுட் டொமெஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். ஓகேவா, அதோட காசஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம எர்த்திங்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இட் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி பர்பஸ். ஜென்ரலா மெயின் பாக்ஸ்ல வந்துட்டு நமக்கு எர்த்திங் நடக்கும். என்ன பண்ணுவாங்க, அந்த மெயின் பாக்ஸ்ல இருந்து ஒரு எர்த் வயரை கனெக்ட் பண்ணி கிரவுண்டுக்கு வச்சிருவாங்க. எக்ஸஸ் கரண்ட் வந்துடுச்சுன்னா அது இழுத்துரும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மெட்டாலிக் அப்ளையன்ஸ்க்குமே எர்த்திங் பண்ணலாம். மெட்டாலிக் அப்ளையன்ஸ் லைக் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், இந்த மாதிரி மெட்டலால ஆன அப்ளையன்சஸ், வெளியில மெட்டல் கவர் இருக்கிற அப்ளையன்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியா எர்த்திங் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை லைவ் வயர் வந்து அந்த மெட்டல் கேஸ், அவுட் சைட் கேஸ் டச் பண்ணுச்சுன்னா மெட்டல் இஸ் a குட் கண்டக்டர். ஸோ என்ன ஆகும், நம்ம போய் அந்த ஃப்ரிட்ஜோட டோர் டச் பண்ணோம்னா நமக்கு ஷாக் அடிக்கும். ஓகேவா, ஸோ எர்த்திங் இஸ் டன் டு பிரிவென்ட் எலக்ட்ரிக் ஷாக்ஸ். எர்த்திங் எதுக்கு பண்றாங்க, டு பிரிவென்ட் எலக்ட்ரிக் ஷாக்ஸ். அதுவும் மெயினா ஏன் மெட்டாலிக் அப்ளையன்ஸ்க்கு நம்ம பண்ணணும், மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாமே, வாஷிங் மிஷின் எல்லாமே ஒரு எர்த் வயர் கனெக்ட் பண்ணி அதை கிரவுண்ட்ல வந்து ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இஃப் அட் ஆல் அந்த லைவ் வயர் வந்து அந்த மெட்டல் டச் பண்ணி அங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாலும் எர்த் வயர் அது கிரவுண்டுக்கு இழுத்துடும். ஸோ நமக்கு வந்து ஷாக் அடிக்காம வந்து அது ப்ரிவென்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ எர்த்திங் இஸ் ஜென்ரலி green color wire. It is for protection, safety purpose. அது என்ன பண்ணும், எக்ஸஸ் கரண்ட் கிரவுண்டுக்கு வந்து இழுத்துடும். ஏன் மெட்டாலிக் அப்ளையன்சஸ்க்கு பண்றோம், ஏன்னா மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம வெளியில போய் தொட்டாலே நமக்கு ஷாக் அடிச்சிடும். அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி மெட்டாலிக் அப்ளையன்சஸையும் எர்த்திங் பண்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டொமெஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். நம்ம டீடைலா வந்து இந்த கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல்லா 7 மார்க்ஸா வரலனாலும் உள்ள இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய 2 மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ கோ த்ரூ த 2 மார்க்ஸ் அண்ட் தென் த ஃபார்முலா. ஒன்னும் ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க டெஃபினிஷன் எழுதிடலாம், இல்ல டெஃபினிஷன் தெரிஞ்சாலும் நம்ம ஃபார்முலா எழுதி சம்ஸ் சால்வ் பண்ணலாம். சம்ஸ் நான் உங்களுக்காக ஒரு செக்ஷன்ல சால்வ் பண்ண போறேன். ஓகே, சோ ஹோப் திஸ் சாப்டர் இஸ் கிளியர். ஓகே, நவ we'll move on to the next chapter. So நம்ம next என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், அக்கௌஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். So acoustics is the easiest chapter. இந்த 6 chaptersலயே வச்சு எனக்கு தெரிஞ்ச அக்கௌஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அக்கௌஸ்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு 2 மெயின் கான்செப்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அங்கிருந்து உள்ள கேட்டாலும் நீங்க எழுதிடலாம், ஃபுல்லா கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். பட் அக்கௌஸ்டிக்ஸ்ல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. 2 மார்க்ஸ் ஒரு 3 கொஸ்டினை கம்பைன் பண்ணி ஒரு 7 மார்க்கா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம புக் பேக்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, டிஃபைன் எக்கோ ஒரு கொஸ்டின், and then conditions to hear an echo, second part of the question, give some applications of echo, how to measure the velocity of sound using echo. அந்த மாதிரி பிரிச்சு தான் கேட்பாங்க, ஒரு brief ஆன்சரா கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் 2 important concepts like 1/2 of the chapter 2 questionா split பண்ணி நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 15 minutesல இந்த கான்செப்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, so hope you're ready. So the concept that we are going to discuss is echoes. ஓகேவா, so எல்லாருக்குமே echoes பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மவுண்டனுக்கு போனா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்டா நல்லா கத்துவோம் தானே. ஏன்னா நம்ம கத்தும் போது என்ன ஆகும், நமக்கே நம்ம சவுண்ட் வந்து திரும்ப திரும்ப கேட்கும், நமக்கு அது பிடிக்கும் தானே. இட் வில் பி நைஸ் தானே. மவுண்டன்ல அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல நின்றுட்டு கத்தும் போது நம்ம வயசே திரும்ப திரும்ப எக்கோ கேட்கும் போது நமக்கு நல்லா தானே இருக்கும். ஸோ எக்கோனா இட் இஸ் அ ரிஃப்ளெக்டட் சவுண்ட். ஓகே, ஸோ எக்கோனா ஒன்றும் இல்லை, ரிஃப்ளெக்டட் சவுண்ட் தான். இப்போ நான் பேசும்போது அந்த சவுண்ட் போய் ஒரு வால் மேலேயோ இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு அது திரும்ப வந்துச்சுன்னா அதுதான் எக்கோன்னு சொல்றாங்க. ரிஃப்ளெக்ஷன் என்ன, பவுன்சிங் பேக், போய் எங்கேயாவது பட்டு திரும்ப வருது, பவுன்சிங் பேக் தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுற சவுண்ட் தான் வந்துட்டு
எக்கோன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எக்கோ வந்துட்டு நமக்கு எல்லா இடத்துலயுமே கேட்காது. ஓகே, எல்லா இடத்துலயுமே நமக்கு எக்கோ கேட்காது. எக்கோஸும் வந்துட்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணும். ஓகே, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு எக்கோஸும் சவுண்டும் வந்துட்டு ஒபே பண்ணும். ஸோ வாட் ஆர் தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா, so the loss of reflection is very simple. நம்ம லைட்லயே lower classesல பார்த்தோம். The incident sound, நான் பேசுற sound, ஓகேவா? So the incident sound, okay, the reflected sound, the incident sound, the reflected sound. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா, so see here, இத நான் கிளாப் பண்றாங்க இல்லையா? so அது போல ஒரு வால்ல படுது, அது இன்சிடென்ட் சவுண்ட். திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வருது ரிஃப்ளெக்டட் சவுண்ட். அண்ட் தென் நார்மல். நார்மல்னா ஒன்றும் இல்லை, a line drawn perpendicular to the surface. இது சர்ஃபேஸ்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா நம்ம லைன் டிரா பண்ணோம்னா அதுதான் நார்மல். இது மூணுமே ஒரே சர்ஃபேஸ்ல இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ நமக்கு சர்ஃபேஸ். இட் லை ஆன் தி சேம் சர்ஃபேஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் லா. இன்சிடென்ட் சவுண்ட், ரிஃப்ளெக்டட் சவுண்ட், நார்மல் lies on same surface. Okay, இது வந்துட்டு first law. Now the angle of incidence is equal to angle of reflection. நார்மலுக்கும் இன்சிடென்ட் சவுண்டுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் தான் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ இங்க நார்மல் டிரா பண்ணோம்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் எக்கோ? எக்கோ இஸ் த ரிஃப்ளெக்டட் சவுண்ட். அது எப்போ நமக்கு கேட்கணும்? ஒரிஜினல் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் கேட்கணும். அப்போதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஹாய் அப்படின்னு சொல்றேன். ஒரு கேப்புக்கு அப்புறம் எனக்கு எக்கோ கேட்டாதான் எனக்கு ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ரெண்டுமே ஒட்டுக்கா வந்துருச்சுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூம்லயும் எக்கோஸ் வந்து நடக்குது, ஆனா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது. ஒரிஜினல் சவுண்டு எக்கோவும் மிக்ஸ் ஆகி வர்றதுனால நமக்கு ரெண்டு சவுண்டா கேட்கல. ஸோ conditions to hear an echo. So அந்த conditions எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். So two important conditions இருக்கு. So the first condition, நார்மலாவே ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு ரெண்டு வேர்டை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கணும். அது என்னன்னா 0.1 seconds. நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இப்ப நான் பேசுறதே வந்துட்டு உங்களுக்கு புரியுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்கறேன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவுல 0.1 seconds, 1 செகண்ட்ல 0.1 செகண்ட் கேப் ஆகுது இருக்கணும். அப்பதான் நம்ம பிரெயினால அந்த வார்த்தையை வந்துட்டு தனித்தனியா எடுத்துக்க முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்கோவும் அந்த ஒரிஜினல் சவுண்டும் இந்த கேப்புக்கு நடுவுல வந்துருச்சுன்னா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். So there should be a time gap of 0.1 seconds. So first point என்ன? There should be time gap of 0.1 seconds. எதுக்கும் நடுவுல? Between original sound and echo. Between original sound and echo. This is an important question. Okay va? In the conditions for to hear an echo, very very important question. So நமக்கு original sound க்கு echo க்கு நடுவுல ஒரு time gap இருக்கணும். 0.1 seconds time gap இருக்கணும். அப்போதான் நம்மளால original soundயும் echoவையும் பிரிச்சு கேட்க முடியும். That is the first condition. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ நான் பேசுறேன்னா ஒரு வால் இருக்கு இல்லையா, ஒரு வால் இருந்தாதான் நான் பேசுறது போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பர்சன் ஹூஸ் டாக்கிங் அண்ட் தி அப்டக்கிள், அந்த வால், அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மினிமம் 17.2 மீட்டர் இருக்கணும். There should be a minimum distance. There's a minimum distance to require, that is to hear an echo. அது வந்துட்டு 17.2 மீட்டர்னு சொல்றாங்க. அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு எக்கோஸ் வந்து கேட்கும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்மளால எல்லா இடத்துலயுமே எக்கோஸ் வந்து கேட்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. எக்கோனா என்ன? ரிஃப்ளெக்டட் சவுண்ட். அது எப்போ கேட்கும்? ஒரிஜினல் சவுண்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் வந்து கேட்டுச்சுன்னா தான் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். which we can hear after the original sound stops. So that is condition. டைம் கேப் இருக்கணும். எவ்வளோ? 0.1 seconds. டிஸ்டன்ஸ் வந்துட்டு மினிமம் 17.2 மீட்டர்ஸ் இருக்கணும் ஏர்ல. அப்போதான் நம்மளால வந்துட்டு எக்கோஸ கேட்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, so we discuss what is echo, loss of reflection obey பண்ணுது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதோட அப்ளிகேஷன்ஸ், எங்க இந்த எக்கோ வந்து யூஸ் ஆகுது, அதை பத்தி ஒரு 2 அப்ளிகேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே,
So the first application, animals வந்துட்டு இதை யூஸ் பண்றாங்க. ஓகே, அனிமல்ஸ் வந்துட்டு இந்த எக்கோ அங்கிற அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா டு டிடெக்ட் எனி அப்டக்கிள் ஆர் டு ஃபைண்ட் தேர் ப்ரே. சாப்பாடு, ப்ரேனா ஒன்றும் இல்லை, டு ஃபைண்ட் இட்ஸ் ஃபுட். ஓகேவா? ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அனிமல்ஸ் இது யூஸ் பண்றாங்க. ஜென்ரலா பேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டால்பின்ஸ் வில் யூஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்கோ மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட் என்ன பண்ணும்னா ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி சென்ட் பண்ணும். அது போகி ஒரு ப்ரே மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு வால் அப்டக்கிள் மேல படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டை கேட்டு அது கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ தேர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தேர், அங்க ஒரு அப்டக்கிள் இருக்குன்னு அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அனிமல்ஸ் வந்து இந்த எக்கோங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் தே ஆர் லொகேட்டிங் தேர் ப்ரே ஆர் அப்டக்கிள். ஏதாவது அதுக்கு எனிமி ஏதாவது கிட்ட வருதா அது எல்லாத்தையும் இதுதான் கண்டுபிடிக்குது. இப்படிதான் வந்துட்டு கண்டுபிடிக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் பேட்ஸ் use the echo method to find their prey. This is one use. And then in medicine, okay wow, so medicine la it is one of the most important use. So medicine la vanditu okay wow, in the ultrasound in the echo method vechida baby வந்துட்டு நம்ம அம்மாவோட வயிற்றுல வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகும்போது, யூட்ரஸ்ல பேபி ஃபார்ம் ஆகும்போது பேபியோட ஸ்கேன் இமேஜ் வந்துட்டு இந்த எக்கோ மெத்தட்ல தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? நம்ம எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்ரேஸ் வந்து ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், அது பேபியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு யூட்ரஸ்குள்ள இருக்கிற அந்த பேபியை வந்து ஸ்கேன் பண்றதுக்கு, அதோட இமேஜ் வந்துட்டு ஸ்கேன் பண்றதுக்கு இந்த எக்கோ மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. தே வில் சென்ட் அல்ட்ராசவுண்ட். அந்த சவுண்ட் உள்ள போய் அந்த பேபியை வந்து டச் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது அது அவங்க வந்து இமேஜ் எப்படி இருக்குன்னு அதை வந்துட்டு அந்த பிக்சரை வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ திஸ் அல்ட்ராசோனோகிராஃபி வந்துட்டு இன் மெடிசன் வந்துட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி மெத்தட் ஆஃப் எக்கோ. இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ பேட்ஸ் வந்துட்டு இட் இஸ் யூசிங் இட் டு ஃபைண்ட் த ப்ரே. அண்ட் தென் இன் அல்ட்ராசோனோகிராஃபி இன் மெடிசன், அல்ட்ராசோனோகிராஃபில என்ன பண்றாங்க, இந்த அல்ட்ராசவுண்டை வந்து சென்ட் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சு பேபியோட இமேஜை வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். See there's a baby inside the mother's womb. ஓகேவா? ஸோ அந்த பேபியோட இமேஜை வந்து எக்ஸ்ரே வச்சு நம்ம பார்க்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்கோ மெத்தடை யூஸ் பண்ணி அல்ட்ராசவுண்ட் சென்ட் பண்ணி தான் வந்துட்டு பேபி இமேஜை வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட், எக்கோஸ். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எக்கோஸ். ஓகேவா? ஸோ எக்கோங்கிற ஒரு மெயின் கான்செப்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட் we are going to discuss is Doppler effect. ஓகேவா? ஸோ Doppler effect is one of the simplest concepts. நம்ம அதை காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சிம்பிள் வீட்ல இருக்கிற நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்துட்டு நல்லா லிவிங் ரூம்ல சோஃபால உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வால்யூம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 20-30ல வச்சு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எந்திரிச்சு மூவ் பண்ணும்போது, வேற ரூமுக்கு போகும்போது உங்களுக்கு அதே மாதிரி சவுண்ட் கேட்குமா, இல்ல சவுண்ட் வேற மாதிரி கேட்குமா? ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியான மாதிரியோ இல்ல கம்மியான மாதிரியோ எந்த மாதிரி கேட்கும்? ஜஸ்ட் ட்ரை இமேஜின். ஃப்ரீக்வன்சி மாறின மாதிரி இருக்கும். ஆனா வால்யூம் இன்க்ரீஸும் பண்ணல டிக்ரீஸும் பண்ணல தானே. ஆனா நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு சவுண்ட் வந்துட்டு வேற மாதிரி கேக்குது. இந்த மாதிரி கேக்குறது, there's a change in the frequency compared to the original frequency of the sound. அததான் டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்கு. So there's an observer. ஓகேவா? So இங்க வந்துட்டு ஒரு அப்சர்வர் இருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபயர் ட்ரக் ஒன்று இருக்கு, அது ரெஸ்ட்ல இருக்கு, அங்க இருந்து சவுண்ட் வருது, அவருக்கு ஒரு ஒரிஜினல் சவுண்ட் வந்து கேக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஃபயர் ட்ரக் அவர் நோக்கி வருது. அவர் கிட்ட வர வர என்ன ஆகுதுன்னா அவருக்கு சவுண்ட் வந்துட்டு வேற மாதிரி கேக்குது. பட் சவுண்ட் மாத்தல, அவங்க ஃபயர் ட்ரக்கோட சவுண்ட் எல்லாம் மாத்தல. பட் அவர் கிட்ட வரும்போது என்ன ஆகுது, there's a change in the frequency of sound. So இந்த மாதிரி when you observe a change in the frequency of sound, this process they call it a Doppler effect. Okay va? So the frequency of the sound as received by the listener, நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம தான் லிசனர், நம்ம ரிசீவ் பண்ற அந்த சவுண்ட் வந்து it is different
from original frequency. அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சில இருந்து நம்ம கேக்குற சவுண்ட் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா அங்க எதையுமே ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த லிசனர். அது நின்னுட்டே இருந்துச்சுன்னா, ரெஸ்ட்லயே இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி தான் சவுண்ட் கேட்கும். நீங்க சோஃபாலேயே உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ஒரே மாதிரி தான் கேட்கும். ஆனா நீங்க எந்திரிச்சு மூவ் பண்ணீங்கன்னா, கிச்சனுக்கோ இல்ல வந்துட்டு பெட்ரூம்க்கோ போகும்போது என்ன ஆகுது, நீங்க மூவ் பண்ணும்போது யூ ஃபீல் that the sound has changed. The frequency of sound மாறின மாதிரி உங்களுக்கு இருக்கு இல்லையா? So that change in the frequency compared to the original frequency when there is a relative motion, இதுதான் வந்துட்டு Doppler effect ன்னு சொல்றாங்க. So இந்த மாதிரி நம்ம change in frequency feel பண்றது தான் Doppler effect ன்னு சொல்றாங்க. another example சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருதுன்னா ட்ரெயினோட விசில் சவுண்ட் கேட்கும் தானே. ஸோ ட்ரெயின் தூரமா வரும்போது ஒரு மாதிரி கேட்கும், கிட்ட வர 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 உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கும், தென் நம்மள தாண்டி மறுபடியும் போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கும். பட் சவுண்ட் மாறவே மாறல, ட்ரெயினோட விசில் சவுண்ட் அதே மாதிரி தான் இருக்கு, ஆனா நமக்கு அது வேற வேற மாதிரி கேக்குது இல்லையா? சோ இததான் டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஓகே, the frequency that is received by the listener, it is different from original frequency when there is a relative motion. So இதுதான் டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. This is also an important concept. So எங்கெல்லாம் டாப்லர் எஃபெக்ட் நடக்காதுன்னு பார்க்கலாம். ஓகே, so there are few conditions for no Doppler effect. So நம்ம ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே தெரியும், மோஷன் இருக்கணும். மோஷன் இருந்துச்சுன்னா தான் டாப்லர் எஃபெக்ட் நடக்கும். So first condition என்ன, சோர்ஸ் லிசனர் ரெண்டு பேருமே ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா, டிவியும் ரெஸ்ட்ல இருக்கு, நீங்களும் சோஃபால ரெஸ்ட்லயே இருக்கீங்க, அப்ப என்ன ஆகும், ஒரே ஃப்ரீக்வன்சில தான் உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அப்போ டாப்லர் எஃபெக்ட் இல்ல. நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா when there's a motion there is a change. So first condition என்ன, source S, listener both are at rest, ரெண்டு பேருமே ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு there won't be change in frequency, அப்போ Doppler effect இருக்காது. that is first one. second one என்னன்னா, ரெண்டு பேருமே மூவ் பண்றாங்க. ஓகேவா, சோர்ஸும் லிசனரும் they are moving. ஆனா எப்படி மூவ் பண்றாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் சேமாவே இருக்கு. so distance remains constant. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ்க்கும் லிசனருக்கும் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, சோர்ஸ் மூவ் பண்ண லிசனரும் பின்னாடியே போறாரு, அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் சேமாவே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்போ நமக்கு டாப்லர் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ தட் இஸ் தி செகண்ட் கண்டிஷன். அண்ட் தென் தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, சோர்ஸும் லிசனரும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருந்தாங்கன்னா, இஃப் தே ஆர் மூவிங் இன் பர்பெண்டிகுலர், ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் பண்ணாலும் நமக்கு ஃப்ரீக்வன்சி நடக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் கண்டிஷன். அண்ட் தென் தி லாஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு, இப்போ சோர்ஸ் வந்துட்டு நடுவுல இருக்காரு, சோர்ஸ சுத்தி வந்து லிசனர் போயிட்டு இருக்காருன்னா அப்பவும் நமக்கு டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. வாட் இஸ் த ரீசன், நம்ம எங்க மூவ் பண்ணாலும், இப்போ இங்க இருந்தா லிசனர், ஓகேவா, ஸ்டேஷனரியா லிசனர் இருக்கும்போது, இப்போ இங்க மூவ் பண்ணாருன்னா எங்க மூவ் பண்ணாலும் என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் சேமாவே தான் இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள்ல நடுவுல சோர்ஸை வச்சு லிசனர் மூவே பண்ணாலும் நமக்கு வந்துட்டு டாப்லர் எஃபெக்ட் கிடைக்காது. வாட் இஸ் தி ரீசன், பிகாஸ் தி டிஸ்டன்ஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நமக்கு டாப்லர் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ தீஸ் ஆர் கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். ரெண்டு பேருமே ரெஸ்ட்ல இருந்தா நோ டாப்லர் எஃபெக்ட், ரெண்டு பேருமே மூவ் பண்றாங்க ஆனா டிஸ்டன்ஸ் வந்துட்டு சேமாவே இருந்துச்சுன்னா நோ டாப்லர் எஃபெக்ட், ரெண்டு பேருமே பர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி மூவ் பண்ணாலும் நோ டாப்லர் எஃபெக்ட், நடுவுல சோர்ஸை வச்சு லிசனர் அவரை சுத்தி போனா அப்பவும் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாவே தான் இருக்கும், அப்பவும் நமக்கு டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. ஓகே, சோ தீஸ் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். சோ டாப்லர் எஃபெக்ட் என்னன்னு பார்த்துட்டோம், எங்கெல்லாம் டாப்லர் எஃபெக்ட் நடக்காதுன்னு பார்த்துட்டோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் ஒரு ரெண்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ தி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் ட்ராக்கிங் அ சேட்டலைட். ஓகேவா, இப்போ சேட்டலைட் நம்ம எர்த்ல இருந்து போக ஓகேவா, when satellite moves away from earth, okay va, when it is moving away from earth,
என்ன ஆகும்னா அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஃப்ரீக்வன்சி அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி கம்மி ஆயிட்டே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீசிங், அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி வந்துட்டு கம்மி ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி எப்படி மாறிட்டே இருக்கு, அந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி வச்சுதான் சேட்டலைட்ஸை வந்து ட்ராக் பண்றாங்க. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி, அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும் தானே, அது மூவ் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டிஸ்டன்ஸ் தூரமா போக போக நமக்கு there is a change in frequency. So எப்படி அந்த frequency change ஆகுது அதை வச்சுதான் அவங்க வந்துட்டு satellites track பண்றாங்க. There is a change in frequency. So அந்த change in frequency எப்படி இருக்குன்னு அதை வச்சுதான் அவங்க வந்து satellites எல்லாத்தையும் ட்ராக் பண்றாங்க. there will be stations. ஓகேவா, அந்த ஸ்டேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த சிக்னல் வந்துட்டே இருக்கும். அந்த சிக்னல் வந்துட்டு frequency மாறிட்டே வரும். அதை வச்சுதான் வந்துட்டு satellites track பண்றாங்க. Okay, this is one application. We'll discuss another application, radar. ஓகேவா, so இந்த radar எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏரோப்ளேன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டிடெக்ட் பண்றதுக்கு, அதை வந்து ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் மெயின்லி யூஸ்ட் டு ட்ராக் ஏரோப்ளேன். ஸோ ரேடார்னா என்னன்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ ரேடார்னா வந்துட்டு ரேடியோ, RA na radio, D stands for detection, and A stands for and, R stands for ranging. Radio detection and ranging. Radio na onnu illa, radio waves send பண்ணுவாங்க. Okay, ரேடியோ வேவ்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒரு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் தானே. இந்த ஏரோப்ளேன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாற மாற என்ன ஆகும், தேர் வில் பி அ சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சியை வச்சு அந்த ஏரோப்ளேன் வந்துட்டு எங்க இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ த கான்செப்ட் இஸ் சேம். எல்லாத்துலயுமே நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஒன்னு இருக்கு, மூவ் பண்ண என்ன ஆகும், அதோட ஃப்ரீக்வன்சி மாறுது. ஸோ அது எப்படி மாறுதுன்னு பார்த்து அதை வச்சுதான் இவங்க வந்துட்டு டிடெக்ட் பண்றாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் சோனார். ஷிப்ஸ்லயுமே யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ ஷிப்ஸ்லயும் வந்துட்டு ஒருவேளை ஃபிஷ்ஷை கண்டுபிடிக்கிறதுக்கோ, ஐஸ்பர்க்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ, ஒரு லாஸ்ட் ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கோ அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமொபைல்ஸ்லயும் யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு பேசிக் 2 அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் டாப்லர் எஃபெக்ட். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்கோஸ் அண்ட் டாப்லர் எஃபெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுவே லைக் 1/2 of the chapter is completed. இன்னும் பேசிக் கான்செப்ட்ஸ் தான், 2 marks மாதிரி இருக்கிற questions தான் இந்த சாப்டர்ல இருக்கு. So go through those 2 mark questions. What is longitudinal wave? What are the factors affecting the speed of sound? அந்த factors எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. And then ஒரு பவுண்டரியில வந்து படும்போது, ஒரு டென்சா மீடியம்ல படும்போது எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, ரேரர் மீடியம்ல படும்போது எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டரும் உங்களுக்கு தரும் ஆயிடும். ஓகே, so hope you understood acoustics chapter. So we are finished with electricity and acoustics. So the final chapter, okay, so nuclear physics. Okay va, so nuclear physics nale main ah edha patti deal panudhu, nucleus patti deal panudhu, nucleus kulla nadakra changes patti da indha chapter la nama main ah discuss panna porom. Okay va, now the main concept ஒரு short ah சொல்லிடுறேன். ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னா ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கு. அன்ஸ்டேபிள்னா என்ன, நிறைய நியூட்ரான்ஸ் இல்ல நிறைய புரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ அது ஸ்டேபிள் ஆகுறதுக்கு என்ன பண்ணும், ரேடியேஷன்ஸை வெளியில கொடுக்கும். அதை தான் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸ்பான்டேனியஸ்னா கண்டினியூஸ். ஸோ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் எதுக்கு அந்த மாதிரி கொடுக்குது, to make an unstable nucleus to stable nucleus. அந்த process தான் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ அங்கிருந்து வெளியில வர ரேடியேஷன்ஸ் வந்துட்டு பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, compare the properties of alpha, beta and gamma radiations. ஸோ நமக்கு வெளியில வர ரேடியேஷன், அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற ப்ராசஸ், ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் ஆகுறதுக்கு என்ன பண்ணும், ரேடியேஷன்ஸை வெளியில அனுப்பும். ஸோ அந்த மாதிரி அனுப்புற ரேடியேஷன்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி டேமேஜஸை கொடுக்கும், அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்பா, பீட்டா அண்ட் காமா வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கம்பேரிசன்ல இருந்து உங்க போர்ட் பேப்பர்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 மார்க்கா இருக்கலாம், இல்ல 2 மார்க்ஸா இருக்கலாம், 4 மார்க்ஸ் இல்ல 7 மார்க்ஸா கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பா வரும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ வில் டிஸ்கஸ். ஆல்பானா என்ன,
ஆல்பானா ஒண்ணுமே இல்ல, ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ். ஆல்பானா ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் வந்துட்டு வெளியில வருது. ஒரு ஹீலியம் நியூக்ளியஸே வெளியில வந்துச்சுன்னா அததான் வந்துட்டு ஆல்பா டிகே, ஆல்பா ரேடியேஷன் சொல்றாங்க. ஓகேவா? அப்படி வெளியில வருதுன்னா என்ன வருது நமக்கு? 2 புரோட்டான்ஸ் வெளியில வருது, 2 நியூட்ரான்ஸ் வெளியில வருது. சோ ஆல்பானா ஒரு ஹீலியம் நியூக்ளியஸே வெளியில வருது. ஹீலியம் நியூக்ளியஸ்னா 2 protons and 2 neutrons வெளியில வருது. பீட்டானா ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது. பீட்டானா ஒரே ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது. காமானா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு லைட் ரேடியேஷன் வெளியில வருது. சோ காமானா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, ஒரு லைட் ரே வந்துட்டு வெளியில வரும். So this is about alpha, beta and gamma. Alpha na helium nucleus, beta na electron, gamma na light. Okay, so this is what are they. இப்போ அதோட charges என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? நியூக்ளியஸ் சொல்லிட்டேன், ஹீலியம் நியூக்ளியஸ் சொல்லிட்டேன். நியூக்ளியஸ் what charge? அதுக்கு மெயினா என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? So this is positively charged. They are positively charged. Electron na negatively charged. Okay, so electron na negatively charged. Gamma வந்துட்டு light ray. Okay, they are neutral or no charge. They are neutral or no charge. Okay, they are neutral or no charge. Next, ionizing power. So general ionizing power na enna, the power to remove an electron from the neighboring atom. ரெண்டு ஆட்டம் இருக்குன்னா இந்த ஆட்டம் அந்த இன்னொரு ஆட்டமோட எலக்ட்ரான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்றதுக்கான பவர் இருந்துச்சுன்னா அததான் வந்துட்டு அயனைசிங் பவர்னு சொல்றாங்க. So we have alpha, beta, gamma. எதுக்கு மேக்ஸிமம் அயனைசிங் பவர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? It should have the power to remove an electron. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ற அளவுக்கு அது கிட்ட பவர் இருக்கணும். அதுதான் அயனைசிங் பவர். சோ கம்பேர் பண்ணும்போது ஆல்பாக்கு தான் அயனைசிங் பவர் மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, சோ இட் இஸ் 100 times more than beta. So alpha symbol எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்பானா A. ஓகேவா? அதே அப்படியே எழுத்துட்டா ஆல்பா சிம்பிள். பீட்டானா B அப்படியே எழுத்துட்டோம்னா பீட்டா சிம்பிள். And then this is gamma symbol. ஓகேவா? So 100 times more than beta. அயனைசிங் பவர் வந்துட்டு ஆல்பாக்கு பீட்டா விட 100 times ஜாஸ்தியா இருக்கு. காமா விட 10,000 times. ஓகே, 10,000 times more than gamma. 10,000 times வந்துட்டு நமக்கு it will be more than gamma ன்னு சொல்றாங்க. ஓகே, சோ அயனைசிங் பவர் ஆல்பாக்கு தான் ஜாஸ்தி. சோ ஆல்பாக்கு ஜாஸ்தினா பீட்டாக்கு எப்படி இருக்கும்? கம்பேரிட்டிவ்லி லோவா இருக்கும். காமா விட ஜாஸ்தியா இருக்கும், பட் ஆல்பா விட கம்மி. சோ கம்பேரிட்டிவ்லி லோ. இங்க வந்து வெரி லெஸ் அயனைசிங் பவர். ஓகே, சோ மேக்ஸிமம் ஆல்பாக்கு பீட்டாக்கு கம்மியா இருக்கும், காமாக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே, so this is about ionizing power. So நம்ம 3 terms discuss பண்ணினோம். அது என்ன, what are they, and then what is their charge, what is their ionizing power. Next நம்ம discuss பண்ண போறது வந்து penetrating power. Penetrating powerனா எவ்வளவு தூரம் உள்ள போக முடியும். சோ அதுதான் penetrating power ன்னு சொல்லுவாங்க. சோ ஆல்பா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு very less penetrating power. It is very less. ஓகேவா? ஒரு பேப்பர் தான், அதை மட்டும் தான் இதால தாண்டி போக முடியும். ஒரு ஸ்மால் ஷீட் ஆஃப் பேப்பர் தான் இந்த ஆல்பா ரேடியேஷனால கிராஸ் பண்ணி போக முடியும். சோ இதனால நமக்கு டேமேஜும் கம்மி. ஓகேவா? அதோட பெனிட்ரேட்டிங் பவர் கம்மி. நம்ம ஒரு ஸ்கின்னுக்குள்ளதான் போக முடியும், ஒரு பேப்பருக்குள்ளதான் இந்த ஆல்பா ரேடியேஷனால போக முடியும். சோ இதனால நமக்கு டேமேஜ் கம்மி. பீட்டா எடுத்துக்கிட்டோம்னா கம்பேரிட் டு ஆல்பா இட் இஸ் மோர். ஓகே, சோ கம்பேரிட்டிவ்லி more. Okay, so it will be comparatively more. இது எப்படி போகும்னா ஒரு மெட்டல் ஷீட்டை வந்துட்டு இதால பெனிட்ரேட் பண்ண முடியும். ஆல்பானா ஒரு பேப்பர் மட்டும் போக முடியும்னா பீட்டா அந்த பேப்பரை தாண்டி ஒரு மெட்டல் ஷீட் அளவுக்கு, அந்த திக்னஸ் அளவுக்கு வந்துட்டு போக முடியும். காமா வந்துட்டு மேக்ஸிமமா இருக்கும். the penetrating power is maximum. லெட் வால்ஸ் கூட இத வந்து தாண்டி போக முடியும். லெட் வால்ஸ், அந்த திக்கு கான்கிரீட் வால கூட இந்த காமா பெனிட்ரேட் பண்ணி வெளியில வந்துடும் சொல்றாங்க. சோ நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம்னா ஆல்பா வந்துட்டு
இந்த ஸ்கின்னு தான் கிராஸ் பண்ணும். பீட்டா உள்ள இருக்கிற அந்த டிஷ்யூஸ் வரைக்கும் போகும்னா காமா உள்ளேயே போகும். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு காமா ரேடியேஷனால என்டர் ஆக முடியும். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங்னா எவ்வளவு தூரம் உள்ள போக முடியும், அதுதான் பெனிட்ரேட்டிங் பவர்னு சொல்றாங்க. ஓகே, எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஆல்பா பாசிட்டிவ்லி சார்ஜ் தானே, அப்போ ஒரு நெகட்டிவ் பிளேட் இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும் தானே, ஸோ டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் டிஃப்ளெக்டட். It is deflected by electric field and magnetic field. B na magnetic field. Okay va, deflection na enna, ipo alpha varudhu, adu positively charged. Inga or negative plate irundhuchna enna agum, positive negative attract agum dana. So deflect, deflection na moving from its original path. So electric and magnetic field la nama alpha particle vechona adu deflect agum. Adhe madri beta, beta negatively charged, or positive plate irundhuchna enna agum, adu attract agum. So this is also deflected. This is also deflected. Okay, deflected by electric and magnetic field. Electric field o magnetic field o irundhuchna beta particle deflect agum. Gamma vandittu enna, neutral charge, no charge thane, so it is not deflected. Electric field magnetic field la vecha deflect ஆகாது. deflection na enna, moving from your original path. இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போச்சுன்னா அதுதான் deflection ன்னு சொல்றாங்க. Okay, so this is about the effect of electric and magnetic field. Now speed. இப்போ gamma வந்துட்டு light. So நமக்கு தெரியும் light வந்துட்டு it travels 3 into 10 to the power of 8 meter per second. So gammaக்கு தான் வந்துட்டு maximum speed ஆ இருக்கும். காமாக்கு தான் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு இருக்கும். ஸோ பீட்டாக்கு வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி லோ. ஓகேவா, இட் வில் பி லெஸ் தென் காமா ரேடியேஷன். இட் இஸ் லெஸ் தென் காமா ரேடியேஷன். ஆல்பாக்கு வந்துட்டு வெரி லோ ஸ்பீட். பீட்டாவை விட கம்மி ஸ்பீட்ல தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, நம்ம ஆல்பா பீட்டா காமா டிகேனா என்னன்னு தெரியும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ட்விஸ்டடா கூட இந்த மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கொஞ்சம் ட்விஸ்டடா கூட இந்த டேப்லோ காலம்ல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ப்ராப்பர்ட்டிஸ் of alpha, beta and gamma decay. Now we'll move on to the last question of the session, that is nuclear reactor. Okay va, a nuclear reactor பத்தி ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So nuclear reactorங்கிறது ஒண்ணும் இல்ல, it is a device. Okay va, it is based on nuclear fission. அது எந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி இருக்கு? நியூக்ளியர் ஃபிஷன். அதாவது ஒரு கண்ட்ரோல்டா நடக்கும். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்துட்டு கண்ட்ரோல்டா நடக்கும். எதுக்காக? electricity produce பண்றதுக்காக. Okay, it's a device where nuclear fission is taking place. எந்த மாதிரி நடக்கும்? controlled nuclear fission நடக்கும். எதுக்காக? electricity produce பண்றதுக்காக. ஓகேவா, controlled fission னா என்ன? fission னா first என்னன்னு சொல்லிடுறேன். fission னா வந்துட்டு breaking of a heavy nucleus into smaller nuclei. ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு நியூட்ரான் வந்து ஹிட் ஆச்சுன்னா அது 2 ஸ்மாலர் நியூக்ளியா ஸ்பிளிட் ஆயிடும். அது கூட நமக்கு நியூட்ரான்ஸ் வெளியில வரும், எனர்ஜியும் வெளியில வரும். கண்ட்ரோல்னா என்னன்னா வெளியில வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து they'll reduce to 1. ஒரு ப்ராசஸ்லயும் நமக்கு 3 நியூட்ரான்ஸ் வெளியில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த 3 நியூட்ரான்ஸை 1 ரெடியூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, they'll observe. நமக்கு தேவையில்லாத நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஒரு நியூட்ரானை வச்சு ஃபிஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் கண்ட்ரோல் ஃபிஷன். அப்போதான் இங்க இருந்து வர எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன? இட் இஸ் a device where nuclear fission is taking place. எப்படி நடக்குது? கண்ட்ரோல்டா நடக்குது. எதுக்காக? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. கண்ட்ரோல் ஃபிஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வெளியில வரத 1 ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போதான் நம்மளால எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் நியூக்ளியர் ரியாக்டர். நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கிற டைப்ஸ்ல ஒரு 4 டைப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ வி ஹேவ் பிரீடர், ஃபாஸ்ட் பிரீடர். ஓகே, பிரீடர் இருக்கு, ஃபாஸ்ட் பிரீடர் இருக்கு, ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் இருக்கு, pressurized water reactor இருக்கு, pressurized heavy water reactor இருக்கு. எல்லாமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். any 4 மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. then we have boiling water reactor, water cooled reactor.
boiling water reactor, water cooled reactor. Then gas cooled reactor இருக்கு, fusion reactor இருக்கு, thermal reactor இருக்கு. ஏதாவது ஒரு 4 types மட்டும் பார்த்து வெச்சுக்கோங்க. So this is types of reactor. Okay. Next, the important part, components of a nuclear reactor. So இங்க வந்து நம்ம இம்பார்ட்டண்டா மெயினா பார்க்க போறது வந்துட்டு ஒரு 5 components பார்க்க போறோம். ஓகேவா? அந்த 5 components மட்டும் தெளிவா பார்த்தா போதும். Okay. So the first one, okay. So the first one that we're going to discuss, is fuel. ஓகேவா? நம்ம என்ன எடுத்துட்டாலும் நமக்கு fuel வேணும் தானே. So அந்த fuel இங்க என்னன்னா ஒரு fissile material. ஒரு fissile material தான் நம்ம fuel-ஆ யூஸ் பண்ணுவோம். fissile materialனா ஒண்ணும் இல்ல, nuclear fission எதெல்லாம் undergo பண்ணுமோ அதை தான் fissile materialன்னு சொல்றோம். ஓகே. So nuclear reactor-ஓட first main component என்ன? நமக்கு fuel வேணும். So fuel எதை நம்ம எடுத்துக்கணும்? ஒரு fissile material எடுத்துக்கணும். fissile materialனா என்ன? அதுல fission process வந்துட்டு நடக்கும். Example, uranium. Okay, uranium is an example of fuel. Next important component நம்ம என்ன பார்க்க போறோம்னா moderator. Okay, moderator ஓட வேலை என்னன்னா it will slow down the neutrons. So நமக்கு இங்க இருக்கு இல்லையா moderator. So இந்த moderator என்ன பண்ணும்னா it will slow down the neutrons. Slow down the neutrons. So நம்ம neutrons slow down பண்ணாதான் அதை absorb பண்ண முடியும். நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணணும். நிறைய நியூட்ரான்ஸ் வெளியில வரும், ஆனா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அப்சார்ப் பண்ணணும். அதை அப்சார்ப் பண்ணணும்னா ஃபாஸ்டா வர நியூட்ரானை ஸ்லோ பண்ணணும். ஸோ மாடரேட்டர் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டா மூவ் ஆகுற நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும். அதுதான் வந்துட்டு மாடரேட்டரோட யூஸ். ஓகே, இட் இஸ் யூஸ் டு ஸ்லோ டவுன் தி நியூட்ரான்ஸ். தட் இஸ் தி யூஸ் ஆஃப் மாடரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ராட்ஸ். ஸோ வேர்ட்ல இருந்தே தெரியுது, கண்ட்ரோல் ராட்ஸ்னா ஒன்னும் இல்ல, அது வந்துட்டு நியூட்ரான் அப்சார்பர். நியூட்ரானை வந்து அப்சார்ப் பண்ணும். இட் கண்ட்ரோல்ஸ் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடும். இட் கண்ட்ரோல்ஸ் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். கண்ட்ரோல்ஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதுதான் வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் ராடோட வேலை. ஓகே, சோ 3 பார்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபியூவல், அது ஒரு ஃபிசைல் மெட்டீரியல், அதாவது ஃபிஷன் எல்லாம் அண்டர்கோ ஆகுற ஒரு மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் யூரேனியம், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். நெக்ஸ்ட் மாடரேட்டர், ஃபாஸ்டா மூவ் ஆகுற நியூட்ரான்ஸை இது ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகே, இட்ஸ் ப்ரொடியூசஸ் ஸ்லோ நியூட்ரான்ஸ். அண்ட் தென் வி ஹேவ் கண்ட்ரோல் ராட்ஸ். இது என்ன பண்ணும்? ஒரு நியூட்ரான் அப்சார்பர். அந்த ஸ்லோ டவுன் ஆன நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணும். இட் கண்ட்ரோல்ஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நமக்கு எவ்வளவு நியூட்ரான்ஸ் வேணுமோ மிச்சத்தை இதை அப்சார்ப் பண்ணிடும். அதுதான் வந்து கண்ட்ரோல் ராட்ஸோட வேலை. ஓகே, அண்ட் தென் தி ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் கூலண்ட். சோ இந்த ப்ராசஸ், ஃபிஷன் ப்ராசஸ் நடந்தா என்ன ஆகும்? ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் தானே. சோ இங்க வாட்டர் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஹீட்டை வந்து இது ரிசீவ் பண்ணும். கூலண்ட் வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு அப்சார்ப் பண்ணும். சோ ஹீட் அப்சார்ப் பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த கூலண்ட் வந்து ஹீட் ஆகும். சோ அங்க இருந்து நமக்கு ஸ்டீம் வெளியில வரும். சோ அந்த ஸ்டீமை வந்துட்டு நமக்கு டர்பைனுக்கு சென்ட் பண்ணி அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி யூஸ் ஆஃப் த கூலண்ட். ஸோ அது என்ன பண்ணும்? ஹீட், அங்கிருந்து உள்ள ப்ராசஸ்ல நடக்கிற ஹீட் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணி அது அந்த பாயில் ஆகி அங்கிருந்து வர ஸ்டீம் வந்து டர்பைனுக்கு போய் டர்பைன் ரொட்டேட் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் த லெட் வால்ஸ், த ப்ரொடெக்டிவ் லேயர். ஓகே, நமக்கு வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு லெட் வால்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாவே இந்த செட்டப்பே வந்துட்டு லெட் வால்குள்ளதான் இருக்கும். ஒரு நார்மல் வால்ல ஒரு லெட் கான்கிரீட் வால்குள்ளதான் வைப்பாங்க. ஏன்னா ஒருவேளை இங்க இருந்து ரேடியேஷன்ஸ் வெளியில வந்துருச்சுன்னா அது லெட் வாலை தாண்டி எஸ்கேப் ஆகுற சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்போதான் நமக்கு வந்துட்டு வெளியில வந்துட்டு ரேடியேஷன்ஸ் வராது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாவே இந்த ஃபுல் செட்டப்மே வந்துட்டு நமக்கு லெட் வாலால கவர் ஆகிருக்கணும். அந்த ப்ரொடெக்டிவ் வால் வந்துட்டு லெட்டால மேக் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இதுல எல்லாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் ஹியர் கண்ட்ரோல் ராட் இருக்கு. என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணிடுமா. அது வந்துட்டு கூலண்ட், அதுக்குள்ள இருந்து வர ஹீட் வந்துட்டு இந்த கூலண்ட்குள்ள போகும். ஸோ அந்த வாட்டர் ஹீட் ஆனோன்னு வர வேப்பர் வந்துட்டு ஸ்டீமை வந்துட்டு
டர்பைனுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகி அந்த எனர்ஜினால ஜென்ரேட்டர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூவல் வந்துட்டு நம்ம யுரேனியம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூவலுக்கு வந்துட்டு யுரேனியம் யூஸ் பண்ணுவோம். மாடரேட்டருக்கு கிராஃபைட்டும் ஹெவி வாட்டரும் யூஸ் பண்ணுவோம். மாடரேட்டரா கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டரை யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ராட்ஸ் வந்துட்டு போரான் அண்ட் கேட்மியம் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ராட்ஸ் வந்துட்டு போரான் அண்ட் கேட்மியம். கூலண்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? வாட்டர் யூஸ் பண்ணலாம், ஏர் யூஸ் பண்ணலாம், ஹீலியம் யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி கூலண்ட்ஸ். ஓகே, வாட்டர், ஏர் அண்ட் ஹீலியம். அண்ட் தென் ப்ரொடெக்டிவ் வால் நான் சொன்ன மாதிரி லெட்டால மேக் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நான் சிம்பிளா சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அண்ட் வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? ஃபிசைல்னா யுரேனியம் இருக்கு, மாடரேட்டர்னா வாட்டர் இருக்கு, கண்ட்ரோல் டாட்னா போரான், கேட்மியம். இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா 7 மார்க்ஸ் கிடைச்சிடும். இது ஒரு பிரீஃப் கொஸ்டின். ஓகே, ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ற கொஸ்டின். வில் see the uses. எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? பவரை ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. மெயினாவே நம்ம பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் தென் இதை வச்சு ரிசர்ச் பர்பசஸ் நிறைய யூஸ் பண்றோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தி ரிசர்ச் பர்பஸ். அண்ட் தென் மெடிக்கல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கெல்லாம் ரேடியோ ஐசோடோப்ஸ் வேணும். அதை வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் தி ரேடியோ ஐசோடோப்ஸ். அண்ட் தென் நான் ஃபிசைலா இருக்கிற மெட்டீரியலை ஃபிசைலா மாத்துறதுக்கு பிரீடர் ரியாக்டர் யூஸ் பண்றாங்க. பிரீடர் ரியாக்டரை வச்சு இட் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் non-fissionable materials into fissionable materials. அப்போ இந்த மாதிரி fissionable materials நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பவர் ஜென்ரேஷனை ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பிரீடர் ரியாக்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, அங்க என்ன ப்ராசஸ் நடக்குது, அதோட டைப்ஸ் என்ன, காம்பனன்ட்ஸ் என்ன, என்ன யூஸ் பண்றோம், அதோட யூசஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பிரீஃப் கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஹோப் you understood this session. உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம மோஸ்டாவே half of the சாப்டரையே அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இங்க இருந்து நமக்கு 7 மார்க்ஸும் கவர் ஆகுது. நம்ம அந்த சாப்டர்ல இருக்கிற கொஞ்சம் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அந்த மாதிரியும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, so this session was useful. So do your exams well, prepare well. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. try to concentrate hardly. நமக்கு எவ்வளவு நாள் இருக்கு? ஒரு 5 to 6 days தானே இருக்கு. அந்த 5 to 6 days மட்டும் கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டோம்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க ஃபியூச்சரும் அமையும். ஓகேவா? சயின்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இல்ல வேற என்ன ஸ்ட்ரீம் எடுத்தாலும் ஒரு நல்ல மார்க் எடுத்தா உங்களுக்கு அது நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு போறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் வெல், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, ஸோ ஃபாலோ அவர் ரிவிஷன் சீரீஸ். நாங்க ரிவிஷன் சீரீஸ்ல போடுறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகே, so do your exams well, prepare well. Okay, all the best is for your preparations. Okay, நல்லா prepare பண்ணி exams வந்து confident attempt பண்ணுங்க. Okay, so I'll meet you in another session. So till then, bye bye and take care.